உன் தோட்டத்தில் உலாவுகிற கர்த்தர் உன்னோடு பேச வருவார். ನೀನು ತೋಟ ಸಂಚರಿಸುವ ದೇವರು ನಿನ್ನ ಸಂಗಡ உன்னோடு உறவாட வருவார். ನಿನ್ನ ಜೊತೆಗೆ ಸಂಚರಿಸುವುದಕ್ಕಾಗಿ அந்த ಮಾತಾಡ್ತಾರೆ. நேரம் உன் தோட்டம் சரியா இருக்கணும். ನಿನ್ನ ತೋಟವು ಸರಿಯಾಗಿರಬೇಕು. உன் தோட்டம் சரியா இருக்கணும். ನಿನ್ನ ತೋಟವು ಸರಿಯಾಗಿರಬೇಕು. சரியா இருந்தால் மாத்திரம் ಸರಿಯಾಗಿದ್ರೆ அந்த ಮಾತ್ರವೇ தோட்டத்துக்குள்ள அவர் உலாவுவார். ಆ ತೋಟ ಒಳಗೆ ಆತನು ಸಂಚರಿಸುತ್ತಾರೆ. ஆமென். இன்றைய நாட்கள் ஒரு வசனத்தை வாசிப்போம். ಇವತ್ತು ದಿನದಲ್ಲಿ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். ಪ್ರಕಟಣೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯವು நீங்கள் 25 26 2 வசனத்தை வாசிப்போம். 25 26 ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದೋಣ. சத்தமா வாசிங்க. ಶಬ್ದವಾಗಿ ಓದಿರಿ. உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றிக் கொண்டிருங்கள் ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கைக்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. 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 வேத வார்த்தை சொல்லுகிறது, ಸತ್ಯ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் ನಿಮಗೆ ಇರುವುದನ್ನು ನಾನು ಬರುವ ತನಕ பற்றிக்கொண்டிருங்கள், ಹಿಡಿದುಕೊಂಡಿರಿ, ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன் சொல்லுங்க. ಜನರ ಮೇಲೆ ಅಧಿಕಾರವನ್ನು ನೀಡುತ್ತೇನೆ. நான் உங்களுக்கு ஜாதிகள் மேல் அதிகாரத்தை கொடுப்பேன். ನಾನು ನಿಮಗೆ ಜನರ ಮೇಲೆ ಅಧಿಕಾರವನ್ನು ನೀಡುತ್ತೇನೆ. குடும்பத்து மேல அதிகாரம் கொடுப்பேன். ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದ ಮೇಲೆ ಅಧಿಕಾರವನ್ನು ನೀಡುತ್ತೇನೆ. வேலைதலத்துல அதிகாரம் கொடுப்பேன். ನಿಮ್ಮ ಕೆಲಸದ ಮೇಲೆ ಅಧಿಕಾರ ನೀಡುತ್ತೇನೆ. எந்த இடத்துல இருக்கிறீர்களோ ನೀವು ಎಲ್ಲಿ ಇದ್ದೀರೋ அந்த இடத்துல உங்களுக்கு அதிகாரத்தை கொடுப்பேன். ಅಲ್ಲಿ ಅಧಿಕಾರವನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ. நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்க வேண்டுமென்றால் ನಾನು ನಿಮಗೆ ಅಧಿಕಾರ ಕೊಡಬೇಕೆಂದರೆ வேத வார்த்தை சொல்லுகிறது, ಸತ್ಯ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றிக் கொண்டிருங்கள். ನಿಮಗೆ ಇರುವುದನ್ನು ನಾನು ಬರುವ ತನಕ ಹಿಡಿದುಕೊಂಡಿರಿ. உங்களுக்குள்ளதுனா என்ன? ನಿಮಗೆ ಇರುವುದಂದ್ರೆ ಏನು? ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளதுனா என்ன? ನಿಮಗೆ ಇರುವುದಂದ್ರೆ ಏನು? ஆமென். ಆಮೆನ್. உயிரோடு இருக்கிறவங்களுக்கு ஒரு சான்றிதழ் இருக்கு, மரிச்சவங்களுக்கு ஒரு சான்றிதழ் இருக்கிறது. ಸತ್ತಿರುವವರಿಗೆ ಒಂದು ಸಾಕ್ಷಿ ಇದೆ, ಬದುಕಿರುವವರಿಗೆ ಒಂದು ಸಾಕ್ಷಿ ಇದೆ. உயிரோடு இருக்கிறவனுக்கு ஒரு அடையாளம் இருப்பது போல ಪ್ರಾಣವಾಗಿ ಇರುವವರಿಗೆ ಒಂದು ಗುರುತು ಇರುವ ಹಾಗೇನೆ மரித்தவர்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கும். ಸತ್ತೋಗಿರುವವರಿಗೆ ಒಂದು ಗುರುತು ಇರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க. ಹೇಳಿರಿ. சத்தத்தை உயர்த்தி ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ. இந்த பகுதியை அடுத்த வாரம் நான் பேசுறதுக்கு இருக்கிறேன். ಈ ಭಾಗವು ಬರೋ ಭಾನುವಾರ ಮಾತಾಡಲಿದ್ದೀನಿ. இருக்கிறவர்களுக்கும் மரிச்சவர்களுக்குரிய காரியத்தை நான் உங்ககிட்ட பேசணும்னு இருக்கு. ಸತ್ತೋಗಿರುವವರಿಗೆ ಪುನರ್ತನವಾಗಿ ಇರುವವರಿಗೆ ನಾನು ಬರುವ ಕಾಲದಲ್ಲಿ ಮಾಡ್ತೇನೆ. வீடு குறித்து அடுத்த வாரம் பேசணும். 4 ರೀತಿಯಾದ ಮನೆಯನ್ನು ಕುರಿತು ನಿಮ್ಮ ಬರುವಾರ ಮಾತಾಡ್ತೇನೆ. அடுத்த வாரம் சந்திக்கலாம். ಅದು ಬರುವಾರ ನೋಡೋಣ. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல வருகிறது, ಇವತ್ತು ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳುವುದು, இங்க வேத வார்த்தையின் பிரகாரம் ಇಲ್ಲಿ ಸತ್ಯ ವಾಕ್ಯನ ಪ್ರಕಾರವೇ உங்களுக்குள்ளதை நீங்க பற்றிக்கொண்டு இருக்கணும். ನಿಮಗೆ ಇರುವುದನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡಿರಿ. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ள, ಒಂದು ಕ್ರೈಸ್ತರ ಜೀವಿತದಲ್ಲಿ எதை பற்றிக்கொண்டு இருக்க வேண்டும்? ಯಾವುದನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡಿರಬೇಕು? எப்படி இருந்தா எப்படி இந்த ஆசீர்வாதம்? ಹೇಗಿದ್ರೆ ಈ ಆಶೀರ್ವಾದವು? என்ன சொல்றாரு? ಇಲ್ಲಿ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றிக்கொண்டிருங்க. ನಿಮಗೆ ಇರುವುದನ್ನು ನಾನು ಬರುವ ತನಕ ಹಿಡಿದುಕೊಂಡಿರಿ. அப்படி நீங்க பற்றிக்கொண்டிருந்தா, ಹಾಗೆ ಹಿಡಿದುಕೊಂಡಿದ್ದರೆ என் பிதாவின் வழிமுறைகளிலே ನನ್ನ ತಂದೆ ದಾರಿಗಳಲ್ಲಿ நான் எப்படி அதிகாரம் பெற்றனோ, ನಾನು ಹೇಗೆ ಅಧಿಕಾರವನ್ನು அந்த ಪಡೆದೆನೋ அதிகாரத்தை ಆ ಅಧಿಕಾರವನ್ನು சாதிகளுக்குள்ள நான் உங்களுக்கு கொடுப்பேன். ಜನಾಂಗಗಳ ಮೇಲೆ ಆ ಅಧಿಕಾರ ನೀಡುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ಹೇಳಿರಿ ஹல்லேலூயா. சகோதரனோடு பேசிக்கொண்டிருந்தார். ಒಂದು ಸಹೋದರನ ಸಂಗಡ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದರು. அவர் பேசிக்கொண்டிருக்கும்போது கண் கலங்கினார். ಅವರು ಮಾತಾಡುವ ಕಣ್ಗಾಗಿ ನೀರು ಬಂದಿತ್ತು. கண்ணீர் விட்டு பேசினார். ಕಣ್ಣೀರು ಬಿಟ್ಟು ಮಾತಾಡಿದರು. இந்த ஸ்தலத்தில் நான் வேலை செய்து கொண்டு இருக்கிறேன். ನಾನು ಈ ಜಾಗದಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. இவ்வளவு வருஷமா நான் இருக்கிறேன். ಇಷ್ಟು ವರ್ಷಗಳಾಗಿದ್ದೀನಿ. எனக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. ನನಗೆ ಯಾವ ಅಧಿಕಾರವಿಲ್ಲ. எனக்கு பின்ன வந்தவங்க எல்லாம் சம்பளங்களை உயர்த்தி வாங்குறாங்க. ನನಗೆ ಹಿಂದೆ ಬಂದ್ರೆ ಸಂಬಳವನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದಾರೆ. உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கிறது. ಒಳ್ಳೆ ಪೋಸ್ಟಿಂಗ್ ಸಿಕ್ಕಿದೆ. ஆனா எனக்கு மட்டும் இல்லையா. ನನಗೆ ಮಾತ್ರ இல்லையா. நான் பல நாளா காத்து இருக்கிறேன். ನಾನು ಹಲವಾರು ದಿನಗಳಾಗಿ ಕಾಯ್ತಾ ಇದ್ದೀನಿ. எனக்கு பலனே இல்லை என்று சொன்னார். ನನ್ನ ಕಷ್ಟಕ್ಕೆ ಫಲವೇ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. நான் அவருக்காக ஜெபம் பண்ணேன். ನಾನು ಅವರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿದೆ. கலங்க வேண்டாம். ಕಳವಳ ಪಡಬೇಡಿರಿ. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮ ಸಂಗಡ நீங்க ಇದ್ದಾರೆ. பயப்படாதீங்கன்னு சொன்னேன். ನೀವು ಭಯಪಡಬೇಡಿರಿ ಅಂತ அவர் ಹೇಳಿದೆ. பேச, நான் பேச, அவரும் பேச, ನಾನು ಮಾತಾಡುತ್ತಾ ಅವರು ಮಾತಾಡುತ್ತಾ மறுபடியும் எனக்கு ஆவிಯನ್ನು உணர்த்துகிறார். ಮತ್ತೆ ದೇವರ ಆತ್ಮ ಪ್ರಾರಂಭಿಸಿದರು. நான் இந்த மகனுக்குள்ள இருக்கிறேன்னு சொல்லு. ನಾನು ಈ ಮಗನ ಒಳಗಡೆ ಇದ್ದೀನಿ ಅಂತ ಹೇಳು. உடனே நான் அவருக்கு சொல்ல, உங்களுக்குள்ள கர்த்தர் இருக்கிறார். ತಕ್ಷಣ ಅವ್ರಿಗೆ ಹೇಳಿದೆ, ನಿಮ್ಮೊಳಗೆ ದೇವರಿದ್ದಾರೆ. நீங்க சோர்ந்து போகாதீங்க. ನೀನು ಬೇಸರಗೊಳ್ಳಬಾರದು. அவருக்கு மறுபடியும் ஜெபித்தேன். ನಾನು ಮತ್ತೆ ಅವ್ರಿಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸಿದೆ. ஜெபித்த 2வது வாரத்துல ಪ್ರಾರ್ಥಿಸಿದ 2 ವಾರ
ವಾರದಲ್ಲಿ அவர் எனக்கு ஒரு ஃபோன் மூலமாக தொடர்பு கொண்டார். ಅವ್ರ ಫೋನ್ ನಿಮ್ಮಕ ನನ್ನ ಫೋನ್ ಮಾಡಿದ್ರು. ஐயா நீங்க ஜெபித்த பிரகாரம் ಅಯ್ಯ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ எனக்கு ಪ್ರಕಾರವೇ இந்த கம்பெனில உயர்வு கிடைத்தது. ನನಗೆ ಕಂಪನಿ ಒಂದು ಎಚ್ಚರಿಕೆ ಬಂದಿತ್ತು. எல்லார காட்டிலும் எனக்கு அதிக சம்பளம் கிடைத்தது. ಎಲ್ಲರಿಗಿಂತ ನನಗೆ ಹೆಚ್ಚಾದ ಸಂಬಳ ಸಿಕ್ಕಿತು. என் குடும்பத்துக்கும் எனக்கும் போதுமான ஒரு வருமானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ನನ್ನ ಕುಟುಂಬಕ್ಕೂ ನನಗೂ ಸಾಕಾದ ಒಂದು ವರಮಾನವನ್ನು ದೇವರು ಕೊಟ್ಟರು. ஒரு ஆனந்த மகிழ்ச்சியோடு பேசினார். ಹಾಗೆ ಉಲ್ಲಾಸದಿಂದ ಮಾತಾಡಿದರು. எனக்கு சபைக்குள்ள அற்புதமாய் உட்கார்ந்து இருக்கிற அருமையானவர்களே, ಸಭೆ ಒಳಗೆ ಅದ್ಭುತವಾಗಿ ಕುಳಿತುಕೊಂಡಿರುವ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உங்களுக்குள்ள ஒரு அதிகாரம் வேண்டுமென்றால், ನಿಮ್ಮೊಳಗೆ ಒಂದು ಅಧಿಕಾರ ಬೇಕೆಂದರೆ, உங்களுக்குள்ள ஒரு மேன்மை வேண்டுமென்றால், ನಿಮ್ಮೊಳಗೆ ಒಂದು ಮೇನ್ಮೆ ಬರಬೇಕೆಂದರೆ, உங்களுக்குள்ள ஒரு உயர்வு வேண்டுமென்றால், ನಿಮ್ಮೊಳಗೆ ಉನ್ನತ ಸ್ಥಿತಿ ಬರಬೇಕೆಂದರೆ, இங்கே கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, ಇಲ್ಲಿ ದೇವರು ಹೇಳುವಂತ ಮಾತು, யோவானுக்கு ஒரு வெளிப்பாடு வருகிறது. ಯೋಹಾನಿಗೆ ಒಂದು ಪ್ರಕಟಣೆ ಬರುತ್ತದೆ. யோவானது ஒரு வெளிப்பாடாக எழுதுகிறார். ಯೋಹಾನಿಗೆ ಪ್ರಕಟಣೆಯಾಗಿ ಬರೆಯುತ್ತಾರೆ. இன்றைக்கு ஒரு வெளிப்பாடாக உங்களுக்கு வருகிறது. ಇವತ್ತು ಒಂದು ಪ್ರಕಟಣೆಯಾಗಿ ನಿಮಗೆ ಬರುತ್ತದೆ. எத்தனை பேர் உங்கள் வேலைதளத்துல, ಇದು ಎಷ್ಟು ನಿಮ್ಮ ಕೆಲಸ உங்க ಜಾಗದಲ್ಲಿ, குடும்பத்துல, ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ, சமுதாயத்துல, ಸಮಾಜದಲ್ಲಿ, சுத்தி இருக்கிற மத்தியில, ಸುತ್ತಲಿರುವ ಮಧ್ಯದಲ್ಲಿ, சபைக்குள்ள, ಸಭೆ ಒಳಗಡೆ, நீங்க போகிற இடம் வருகிற இடத்துல, ನೀವು ಹೋಗುವ ಸ್ಥಳ ಬರುವಂತ ಸ್ಥಳವು, எங்கெல்லாம் நீங்க வேதனைப்பட்டு சஞ்சலப்படுகிறீர்களோ, ಎಲ್ಲೆಲ್ಲ ವೇದನೆ ಪಟ್ಟು ಸಂಕಲ್ಪ ಪಡುತ್ತೀರೋ, என் உழைப்புக்கு, ನನ್ನ என் ಬದುಕಿಗೆ, வேலைக்கு, ನನ್ನ என் ಕೆಲಸಕ್ಕೆ, படிப்புக்கு, ನನ್ನ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸಕ್ಕೆ எனக்கு ஏன் இன்னும் இப்படி கிடைக்கவில்லை, ನನಗೆ ಯಾಕೆ ಇನ್ನೂ ಸಿಕ್ಕಲಿಲ್ಲ, ஏன் இந்த மேன்மை கிடைக்கல, ಯಾಕೆ ಈ ಮೇನ್ಮೆ ಸಿಕ್ಕಲಿಲ್ಲ, ஏன் இந்த அதிகாரம் கிடைக்கல, ಯಾಕೆ ಅಧಿಕಾರವು ಸಿಕ್ಕಲಿಲ್ಲ, ஏன் இந்த உயர்வு கிடைக்கல, ಯಾಕೆ ಉನ್ನತ ಸ್ಥಿತಿ இது ಸಿಕ್ಕಲಿಲ್ಲ, புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? ನೀವು ಗೋಳಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு வெளிப்பாட்டோடு பேசுகிறார். ಇವತ್ತು ಪ್ರಕಟಣೆ ದೇವರು ನಿಮ್ಮ ಒಳಗೆ ಮಾತಾಡುತ್ತಾರೆ. யோவான் மூலமாக எப்படி சகல ஜனத்துக்கும் வெளிப்பாடு வருகிறதோ, ಯೋಹಾನ ಮತ್ತೆ ಹೇಗೆ ಸಕಲ ಜನಕ್ಕೆ ಪ್ರಕಟಣೆ ಬಂದಿತ್ತೋ, அதே போல இங்க உட்கார்ந்திருக்கிற சகல ஜனத்தாருக்கும், ಅದೇ ಪ್ರಕಾರ ಇಲ್ಲಿ ಕುಳಿತಿರುವ ಎಲ್ಲಾ ಜನರಿಗೂ, இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருக்கும் ಈ ಸಂದೇಶ ಕೇಳುತ್ತಾ ಇರುವ ಎಲ್ಲರಿಗೂ கர்த்தர் சொல்ற ஒரு வார்த்தை, ದೇವರು ಹೇಳುವಂತ ಒಂದು ಮಾತು, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, எல்லா ஜாதிகளுக்குள்ளும் சகல ஜனங்களுக்குள்ளும் ಎಲ್ಲಾ ಸಕಲ ಜನಾಂಗಗಳಿಗೂ உங்களுக்கு ಜಾತಿಗಳಿಗೂ ஒரு அதிகாரத்தை தரப்போகிறார். ನಿಮಗೊಂದು ಅಧಿಕಾರವನ್ನು ஒரு ನೀಡುತ್ತಾರೆ, அதிகாரத்தை ಒಂದು தரப்போகிறார். ಅಧಿಕಾರವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. அதற்கு முதல் காரியம் என்ன? ಅದಕ್ಕೆ ಮೊದಲನೇ ಕಾರ್ಯವೇನು? முதல் காரியம் சொல்லுகிறது, ಮೊದಲನೇ ಕಾರ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, உங்களுக்குள் இருப்பவரை விட்டு விடாதே. ನಿಮ್ಮೊಳಗೆ ಇರುವುದನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡಬಾರದು. இங்க வேதம் என்ன சொல்லுகிறது? ಸತ್ಯವಾಕ್ಯವೇನು ಹೇಳುತ್ತದೆ? இங்க என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறது? ಏನ್ ಹೇಳುತ್ತಾ ಇದೆ? உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள். ನಿಮಗೆ ಇರುವುದನ್ನು ನಾನು ಬರೋ ತನಕ ಹಿಡಿದುಕೊಂಡಿರಿ. அப்ப இன்றைக்குரிய தலைப்பு என்ன? ಇವತ್ತಿನ ಅಂಶವೇನು? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடி ದೇವರ ಮಾತು ಹೇಳೋ ಪ್ರಕಾರವೇ கர்த்தரை விட்டு விடாதே. ದೇವರನ್ನ ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಡ, நீ கர்த்தரை விட்டு விடாதே. ದೇವರನ್ನ ಬಿಡಬೇಡ. உனக்குள்ளதை நீ பற்றி கொள்ளும்படி ನಿನಗೆ ಇರುವುದನ್ನು முதல் ಹಿಡಿದುಕೊಂಡಿರುವುದಕ್ಕಾಗಿ காரியம் கர்த்தர் சொல்லுகிறார், ಮೊದಲನೇ ಕಾರ್ಯ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, உனக்குள் இருப்பவரை விட்டு விடாதே. ನಿನ್ನೊಳಗೆ ಇರುವವರನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಡ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. 2 கொரிந்தியர் 6 அதிகாரம் 16 வசனம் சொல்லுகிறது, 2 ಕೊರಿಂಥರು 6ನೇ ಅಧ್ಯಾಯ 16ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, நான் அவளுக்குள்ளே வாசம் பண்ணி ನಾನು ಅವರ ಒಳಗೆ ವಾಸ ಮಾಡಿ அவளுக்குள்ளே உலாவுகிறவர் என்று சொல்லுகிறார். ಅವರ ಒಳಗೆ ಸಂಚರಿಸುವನೆಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. ஆண்டவராகிய கிறிஸ்து சொல்ற வார்த்தை, ಕರ್ತನಾದ ಯೇಸು ಹೇಳುವಂತ ಮಾತು, நீ எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும் பரவாயில்லை, ನೀನು ಎಂತವನಾಗಿದ್ರೂ நீ ಪರವಾಗಿಲ್ಲ, எப்படிப்பட்ட மகளாய் இருந்தாலும் ಯಾವ பரவாயில்லை, ರೀತಿ ಮಗಳಾಗಿದ್ರೂ நீ ಪರವಾಗಿಲ್ಲ, கர்த்தரை தேடுகிற விதம் இருக்கிறது. ನೀನು ದೇವರನ್ನು ಹುಡುಕುವ ರೀತಿ ಇದೆ. அவர் எந்த விதத்துல நீ தேடுகிறாயோ, ಅವರನ್ನು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಹುಡುಕುತ್ತಾ ಇದೆಯೋ, எந்த விதத்தோட பாதத்தில் காத்திருக்கிறாயோ, ಯಾವ ರೀತಿ ಅದರ ಪಾದದಲ್ಲಿ ಕಾಯ್ತಾ ಇದೆಯೋ, அதற்கு ஏற்ற பிரகாரம் ಅದಕ್ಕೆ ತಕ್ಕ ಪ್ರಕಾರವೇ ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை, ದೇವರು ಹೇಳುವಂತ ಒಂದು ಮಾತು, நான் அவளுக்குள்ளே வாசம் பண்ணி ನಾನು ಅವರ ಒಳಗಡೆ ವಾಸ ಮಾಡಿ அவளுக்குள்ளே உலாவுகிற கர்த்தர். ಅವರ ಒಳಗೆ ಸಂಚರಿಸುವಂತ அப்ப ದೇವರು. என்ன சொல்லுகிறார்? ಹಾಗಾದ್ರೆ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? உங்களுக்குள்ளே இருப்பவர் யார்? ನಿಮ್ಮೊಳಗೆ ಇರುವವರು ಯಾರು? அவர்தான் கர்த்தர். ಆತನೇ ಕರ್ತನು, அவர்தான் கர்த்தர். ಆತನೇ ಕರ್ತನು. அவர் உங்கள் இருதயத்துக்குள்ள இருப்பார் என்றால் ಆತ ನಿಮ್ಮ ಹೃದಯ ಒಳಗಡೆ ಇದ್ದರೆ அவரை நீங்க விட்டுவிடக் கூடாது. ಅವರನ್ನು ಬಿಡಬಾರದು, அவரைத்தான் நீங்கள் பற்றி கொண்டிருக்க வேண்டும். ಅವರನ್ನೇ ಹಿಡಿದುಕೊಂಡಿರಬೇಕು, அவருக்குள்ளதான் நீங்க வாசம் பண்ண ಆತನ வேண்டும். ಒಳಗೆ ವಾಸ ಮಾಡಬೇಕು, அவருக்குள்ளதான் நீங்க பேச வேண்டும். ಆತನ ಒಳಗೆ ಮಾತಾಡಬೇಕು, அவருக்குள்ளதான் உங்க காரியத்தை சொல்ல வேண்டும். ಆತನ ಒಳಗೆ ನಿಮ್ಮ நீ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳಬೇಕು. கணவனானாலும் சரி, ನಿನ್ನ ಗಂಡನಾದ್ರೂ நீ ಸರಿ, மனைவியானாலும் சரி, ನಿನ್ನ ಹೆಂಡತಿ ಆದ್ರೂ நீ ಸರಿ, தகப்பனானாலும் சரி, ನಿನ್ನ ತಂದೆಯಾದ್ರೂ நீ ಸರಿ, தாயானாலும் சரி, ನಿನ್ನ ತಾಯಾದ್ರೂ ಸರಿ, நீங்க பிள்ளைகளானாலும் சரி, ನೀವು ಮಕ್ಕಳಾದ್ರೂ நீங்க ಸರಿ, பெற்றோரானாலும் சரி, ನೀವು ಎತ್ತಿದವರಾದ್ರೂ ಸರಿ, உங்களுக்குள் உலாவுகிற ஒருவர் உண்டு. ನಿಮ್ಮೊಳಗೆ ಸಂಚರಿಸುವವರಿದ್ದಾರೆ, அவர்தான் கர்த்தர். ಆತನೇ ಕರ್ತನು. நீங்கள் என் சொந்த ஜனம் என்று சொல்லுகிறார். ನಿಮ್ಮ ಸ್ವಂತ ಜನರೆಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. அந்த வசனம் தெளிவாய் ಆ சொல்லுகிறது. ವಾಕ್ಯ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ படிங்க ಹೇಳುತ್ತದೆ. அந்த வசனத்தை. ಓದ್ರಿ ಆ ವಾಕ್ಯವನ್ನು. தேவனுடைய ஆலயத்துக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி பாத்தீங்களா, நான் அவளுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவளுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் தேவனாய் இருப்பேன். அவர்கள் என்
ஜனமாயிருப்பார்கள் அவர்கள் என்று என் ஜனமாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆமென். ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ಹೇಳಿರಿ, அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணும்படி, ಆತನು ನಿಮ್ಮೊಳಗೆ ವಾಸ ಮಾಡಿ உங்களுக்குள்ளே உலாவும்படி ನಿಮ್ಮೊಳಗೆ ಸಂಚರಿಸುವುದಕ್ಕಾಗಿ அவர் விரும்புகிறார். ಆತನು நான் ಬಯಸುತ್ತಾರೆ. தேவனாயிருப்பேன், ನಾನು ದೇವರಾಗಿದ್ದೀನಿ, அவங்க என் ஜனமாயிருப்பார்கள், ಆತನ நான் ಪ್ರಜೆಗಳಾಗಿರುತ್ತಾರೆ, அவளுக்கு தகப்பனாயிருப்பேன், ನಾನು ತಂದೆಯಾಗಿರುತ್ತೇನೆ, அவங்க எனக்கு பிள்ளைகளாயிருப்பார்கள். ಅವರು ನನಗೆ என் ಮಕ್ಕಳಾಗಿರುತ್ತಾರೆ. அன்புக்குரிய தேவ பிள்ளையே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವ இந்த ಜನರೇ, அப்பாவை விட்டுட்டு, ನೀವು ತಂದೆಯನ್ನು ಬಿಟ್ಟು இந்த ಬಿಟ್ಟು, தகப்பனை விட்டுட்டு, ಈ ತಂದೆಯನ್ನು ಬಿಟ್ಟು இந்த ಬಿಟ್ಟು, கர்த்தரை விட்டுட்டு ಈ ಕರ್ತನನ್ನು நீ ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟು உலகத்துல போய் ಈ ಲೋಕದಲ್ಲಿ இதை ಹೋಗಿ சாதிப்பேன், ಏನು ಸಾಧಿಸುತ್ತೆ, அதை சாதிப்பேன், ಅದನ್ನು ಸಾಧನೆ இங்க ಮಾಡುತ್ತೇನೆ, இது கிடைக்கும், ಈಗ ವಿಳಿತನಕ அங்க இது கிடைக்கும், ಅದು ಇಲ್ಲಿ ಸಿಕ್ಕುತ್ತದೆ, அப்படி நினைப்பாயானா ಹಾಗೆ ನೆನೆಸುವುದಾದರೆ நிச்சயம் பெற்றுக்கொள்ள முடியாது. ಖಂಡಿತ ಪಡೆದುಕೊಳ್ಳಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ, நிச்சயம் பெற்றுக்கொள்ள முடியாது. ಖಂಡಿತ ಪಡೆದುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. உனக்குள்ள இருக்கிறவர் ஒரே ஒருவர் தான், ನಿಮ್ಮೊಳಗೆ ಇರುವರು ಒಬ್ಬರೇ ಮಾತ್ರವೇ, அவரை பிடித்துக்கொள் என்று சொல்லுகிறார். ಅವರನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು ಹೇಳುತ್ತಾರೆ. இந்த மத்தேயு 19ஆம் அதிகாரத்துல ಈ ಮತ್ತಾಯ 19ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ நீங்க 16 முதல் 23 வரை பார்க்கும் பொழுது 16-23 ತನಕ ನೋಡುವುದಾದರೆ அங்க தெளிவுபடுத்தி சொல்லுகிற ஒரு காரியம், ಅಲ್ಲಿ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುವಂತ ಒಂದು ஒரு ಕಾರ್ಯ, வாலிபன் ஓடி வருகிறான், ಒಂದು ಯವನಸ್ಥನು ಓಡಿ ಬರುತ್ತಾನೆ, ஆண்டவரிடத்துல வந்து பேசுகிறான். ದೇವರ ಬಳಿ ಮಾತಾಡುತ್ತಾನೆ. அவன் என்ன பேசுகிறான்? ಅವರು ಏನು ಮಾತಾಡುತ್ತಾರೆ? அந்த அதிகாரத்தை திருப்பி பாருங்க. ಅಧ್ಯಾಯ ತಿರುಗಿಸಿ ನೋಡಿರಿ. இந்த 19ஆம் அதிகாரத்துல 19ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 16 முதல் நீங்க போனீங்கன்னா ಅದು ನಾರಿಂದ ಹೋಗುವುದಾದರೆ அங்க சொல்லுகிற வார்த்தையை கவனிப்போம். ಅಲ್ಲಿ ಹೇಳುತ್ತ ವಾಕ್ಯವನ್ನು ಗಮನಿಸೋಣ. படிங்க. அப்பொழுது ஒருவன் வந்து அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி நல்ல போதகரே, நித்திய ஜீவனை நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மை நான் செய்ய வேண்டும் எந்த என்று நன்மை நான் எந்த நன்மை செய்ய வேண்டும்? ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். நித்திய ஜீவன் அவரிடத்துல உண்டு. ನಿತ್ಯ ಜೀವನ ಆತನ ಬಳಿ அவரிடத்துல ಇದೆ, சகலமும் இருக்கு. ಆತನ ಬಳಿ ಎಲ್ಲವೂ ಇದೆ. அதை விட்டுட்டு ಅದನ್ನು ಬಿಟ್ಟು நீ ಬಿಟ್ಟು வேற தேடிக்கிட்டு இருப்பாயனா, ನೀನು ಬೇರೆನೆ ಹುಡುಕೋದಾದರೆ உனக்குள்ள இருக்கிறவர் வெளியே வந்துட்டாருன்னா ನಿನ್ನೊಳಗೆ ಇರುವವರು ಹೊರಗೆ ಬಂದು ಬಿಟ್ಟರೆ நீ எதிர்பார்க்கிறது கிடைக்காது. ನೀನು ಎದುರು ನೋಡೋದು ಸಿಕ್ಕುವುದಿಲ್ಲ. நீ எதை எதிர்பார்க்கிற? ಯಾವುದನ್ನು ಎದುರು அன்பை ನೋಡುತ್ತೀಯಾ? எதிர்பார்க்கிறாயா? ಪ್ರೀತಿ ಎದುರು ನೋಡುತ್ತೀಯಾ? சமாதானத்தை எதிர்பார்க்கிறாயா? ಸಮಾಧಾನ ಎದುರು ನೋಡುತ್ತೀಯಾ? சந்தோஷத்தை எதிர்பார்க்கிறாயா? ಸಂತೋಷವನ್ನು ಎದುರು ನೋಡುತ್ತೀಯಾ? வருமானத்தை எதிர்பார்க்கிறாயா? வருமாನವನ್ನು ಎದುರು ನೋಡುತ್ತೀಯಾ? உயர்வை எதிர்பார்க்கிறாயா? ಉನ್ನತವನ್ನು ಎದುರು ನೋಡುತ್ತೀಯಾ? நல்ல கணவனை ಒಳ್ಳೆ எதிர்பார்க்கிறாயா? ಗಂಡನ ಎದುರು ನೋಡುತ್ತೀಯಾ? நல்ல மனைவி எதிர்பார்க்கிறாயா? ಒಳ್ಳೆ ಹೆಂಡತಿಯನ್ನು ಎದುರು நல்ல ನೋಡುತ್ತೀಯಾ? பிள்ளைகளை ಒಳ್ಳೆ எதிர்பார்க்கிறாயா? ಮಕ್ಕಳನ್ನು ಎದುರು நல்ல ನೋಡುತ್ತೀಯಾ? பெற்றோர்களை எதிர்பார்க்கிறாயா? ಒಳ್ಳೆ ಎತ್ತಿದವರನ್ನು ಎದುರು ನೋಡುತ್ತೀಯಾ? எப்படி எதிர்பார்க்கிறாய்? ಹೇಗೆ ಎದುರು ನೋಡುತ್ತೀಯಾ? அந்த எதிர்பார்ப்புக்குள்ள ஒருவர் இருக்கிறார். ಆ ಎದುರು ನೋಡುವಿಕೆಯಲ್ಲಿ ಒಬ್ಬರು ಇದ್ದಾರೆ. அவர்தான் நசனாகிய இயேசு கிறிஸ்து. ಆತನ ಹೆಸರಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. அந்த கிறிஸ்து உங்களுக்குள்ள இருந்தா ಆ ಕ್ರೈಸ್ತ ನಿಮ್ಮೊಳಗೆ ಇದ್ದರೆ நீங்க எதிர்பார்க்கிறது எல்லாமே அதனத நேரத்தில் நடைபெறும். ನೀವು ಎದುರು ನೋಡುವುದು ಎಲ್ಲ ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಸಿಕ್ಕುತ್ತದೆ, அந்தந்த நேரத்தில் உங்களுக்கு கொடுக்கப்படும். ಅಂತ ಸಮಯಕ್ಕೆ ಸಿಕ್ಕುತ್ತದೆ. நீங்க எதிர்பார்க்கிறவர் அவராய் இருக்கணும். ನೀವು ಎದುರು ನೋಡುವ ಆತನಾಗಿ அதை ಇರಬೇಕು. விட்டுட்டு ಅದನ್ನ ಬಿಟ್ಟು உலக பிரகாரமா, ಲೋಕ ಪ್ರಕಾರವಾಗಿ, உலக காரியமா, ಲೋಕ ಕಾರ್ಯವಾಗಿ, உலக வார்த்தையின் ಲೋಕ பிரகாரம் ಮಾತಿನ ಪ್ರಕಾರ உலகத்தை நீ பாப்பாயனா ಲೋಕವನ್ನು ನೋಡುವುದಾದರೆ உனக்கு வேதனை தான், ನಿನಗೆ உனக்கு ವೇದನೆ, நிந்தை தான், ನಿನಗೆ ನಿಂದನೆ, உனக்கு கண்ணீர் தான், ನಿನಗೆ ಕಣ್ಣೀರೇ, உனக்கு போராட்டம் தான். ನಿನಗೆ ಹೋರಾಟವೇ. ஹalleluya. ஹalleluya. இங்க நீங்க கவனிங்க. ನೀನು ಗಮನಿಸಿರಿ. அதற்கு அவர் ಅದಕ್ಕೆ நீ ಆತನು என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? ನಿನ್ನನ್ನು ಒಳ್ಳೆಯವನಂತ ಹೇಳದೆ தேவன் ஒருவரை தவிர ದೇವರೊಬ್ಬರ ಹೊರತು நல்லவன் ஒருவனும் இல்லையே. ಒಳ್ಳೆಯವರು ಯಾರಿಲ್ಲವೇ? நீನು ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் ಜೀವನ ಅಪೇಕ್ಷಿಸಿ ಇಷ್ಟಪಟ್ಟರೆ கற்பனைகளை கைக்கொள் என்றார். ನನ್ನ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಕೈಕೊಳ್ಳು. அவன் அவரை நோக்கி ಆತನೇ எவைகளை என்று கேட்டார். ಯಾವುದನ್ನಂತ ಕೇಳಿದರು. அதற்கு இயேசு ಅದಕ್ಕೆ ಯೇಸು கொலை செய்யாதிருப்பாயாக, ನೀನು ಕೊಲೆ ಮಾಡಬಾರದು, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, ವ್ಯಭಿಚಾರ ಮಾಡಬಾರದು, களவு செய்யாதிருப்பாயாக, ಕಳವು ಮಾಡಬಾರದು, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, ಸುಳ್ಳು ಸಾಕ್ಷಿ ಹೇಳಬಾರದು, உன் தகப்பனையும் ನಿನ್ನ உன் ತಂದೆಯು தாயையும் ನಿನ್ನ ತಾಯಿಯು கனம் பண்ணுவாக. ನಿನಗೆ ನಮಸ್ಕಾರ உன்னிடத்தில் நீ ನಿನ್ನ ಬಳಿ ನೀನು அன்பு கூறுவது போல ಪ್ರೀತಿಯನ್ನು ತೋರಿಸುವ ಹಾಗೆಯೇ இடத்தில் அன்பு கூறுவாயாக என்பவர்களே ಎಂಬುದನ್ನೇ என்றார். ಅಂದರು. ஆமென். ಆಮೆನ್. அப்பொழுது அவன் சொல்றான், அந்த வாலிபன் அவரை நோக்கி ಆ ಯವನಸ್ಥನ ಆತನನ್ನು ನೋಡಿ, இவையெல்லாம் என் ಇವುಗಳನ್ನೆಲ್ಲ சிறு வயது முதல் கை கொள்கிறேன், ನನ್ನ ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿನಿಂದ இன்னும் ಕೈಗೊಂಡೇನೆ. என்னிடத்தில் குறைவு என்ன என்றார். ಇನ್ನೂ ಏನು ಕಡಿಮೆಯಾಗಿರದೆ. அதற்கு இயேசு, ಅದಕ್ಕೆ ಯೇಸು நீ பூர்ண சற்குணனாய் இருக்க விரும்பினால் ಸಂಪೂರ್ಣವಾಗಿರಬೇಕೆಂದರೆ ಹೋಗಿ உனக்குண்டானவைகளை விற்று ನಿನ್ನ ಆಸ್ತಿಯನ್ನು ಮಾರಿ தரித்திரருக்கு கொடு, ಬಡವರಿಗೆ ಕೊಡು. அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், ಆಗ ಪರಲೋಕ ನಿನಗೆ ಸಂಪತ್ತು பின்பு ಹೆಚ್ಚಾಗುತ್ತದೆ. என்னை பின்பற்றி வா என்றார். ಮತ್ತೆ ನನ್ನ அந்த ಹಿಂಬಾಲಿಸಿ ಬಾ வாலிபன் ಎಂದರು. மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் ಆ இருந்தபடியால் ಯವನಸ್ಥನು ಬಹಳ ಆಸ್ತಿ இந்த ಉಳ್ಳವನಾಗಿರುವುದರಿಂದ வார்த்தையை கேட்ட பொழுது ಈ ಮಾತನ್ನು ಕೇಳಿದಲೆ துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். ದುಃಖವನಿಂದ ಹೊರಟೋದನು. ஹalleluya. ஹalleluya. கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது ದೇವರ ಮಾತು ಬರುವಾಗ உன் இருதயத்தை சரியா திறக்கணும். ನಿನ್ನ ಹೃದಯ
ಸರಿಯಾಗಿ ತೆರೆಯಬೇಕು. இருதயத்துல வாசம் பண்ணுகிறவரை சரியா உட்கார வைக்கணும். ಹೃದಯದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುವ ಸರಿಯಾಗಿ அவர் ಕುಳಿಸಬೇಕು. என்ன சொல்றான்னு காது கொடுத்து கேட்கணும். ಆತನು ಏನು ಹೇಳ್ತಾರೆ ಕಿವಿ ಕೊಟ್ಟು ಕೇಳಬೇಕು. அதன்படி நீ நடக்கும்போது ಅದರ ಪ್ರಕಾರ ನೀವು ನಡೆಯುವಾಗ உனக்குள்ள இருக்கிறவர் ನಿನ್ನೊಳಗೆ ಇರುವವರು உன் தேவையை சந்திப்பார். ನಿನ್ನ ಅಗತ್ಯಗಳನ್ನು ಸಂಧಿಸುತ್ತಾರೆ. உன் தேவைகளை சந்திப்பார். ನಿನ್ನ ಅಗತ್ಯಗಳನ್ನು ಸಂಧಿಸುತ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ಹೇಳಿರಿ ಹalleluya. ஆமென். ಆಮೆನ್. ஆதாம் ஏவாளை எடுத்துக்கொள்ளுங்க. ಆದಾಮ್ ಅವಳನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ. ஆதாம் ஏவாளத்துல பேசுவதற்கு யாரும் இல்ல. ಆದಾಮ್ ಅವಳ ಬಳಿ ಮಾತಾಡಕ್ಕೆ ಯಾರು நம்ம ಇಲ್ಲ. போல மனிதர்கள் இல்ல. ನಮ್ಮಾಗೆ ಮನುಷ್ಯರುಗಳು ಇಲ್ಲ. அங்க மிருகச்சீவங்கள் ஆடு மாடுகள் பறவைகள் தான் இருக்கிறது. ಅಲ್ಲಿ ಮೃಗಗಳು ಕುರಿ ದನಗಳು எல்லா ಪಕ್ಷಿಗಳು கொடி செடிகள் இருக்கிறது. ಎಲ್ಲ ಗಿಡಗಳಿದೆ. எல்லா பழ வகைகளும் இருக்கிறது. ಎಲ್ಲ ಹಣ್ಣುಗಳು ಇದೆ. ಆದರೆ நம்மை போல பேசுவதற்கு ஒருவர் இல்ல. ನಮ್ಮಾಗೆ ಮಾತಾಡಕ್ಕೆ ಒಬ್ಬರು ಇಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. ಆದರೆ பிதாவாகிய தேவன் அவரோடு பேச இருந்தார். ತಂದೆ ದೇವರು ಅವರ ಬಳಿ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದರು. ஹalleluya. ஹalleluya. அவர் உருவாக்கி வெறுமையா விட்டு விடவில்லை. ಆತನು ಒಬ್ಬರನ್ನು ವ್ರತವಾಗಿ ಬಿಟ್ಟಿಲ್ಲ. நீங்க கவனிச்சீங்கன்னா ಗಮನಿಸುವುದಾದರೆ ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை திருப்பும்போது ಆದಿಕಾಂಡ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 8ನೇ ವಾಕ್ಯ ನೋಡುವಾಗ அங்க நீங்க கவனிங்க. ಅಲ್ಲಿ ಗಮನಿಸಿರಿ. அந்த வசனத்தை நீங்க பாருங்க. பகலிலே குளிர்ச்சியான வேளையில தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை ஹalleluya. எங்க உலாவுகிறவர்? ಯಾದರಲ್ಲಿ எங்க ಸಂಚರಿಸುವವರು உலாவுகிறவர்? ಎಲ್ಲಿ ಸಂಚರಿಸ್ತಾ நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. ಪ್ರೀತಿಯಾದವರೇ நல்லா ಗಮನಿಸಿರಿ. கவனிக்கணும். ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿರಿ. ஏதேன் என்கிற ஒரு தோட்டம். ಏದೇನ್ ಎಂಬ ತೋಟದಲ್ಲಿ அன்றைக்கு கர்த்தர் உலாவுகிற ஒரு தோட்டம். ಆವತ್ತು ದೇವರು ಸಂಚರಿಸುವಂತ ತೋಟ. அவர் படைத்த சகலத்தையும் காண்கிற ஒரு தோட்டம். ಆತನು ಸೃಷ್ಟಿದವನು ನೋಡುವಂತ ತೋಟವಾಗಿದೆ. ஹalleluya. ஹalleluya. நல்லா புரிஞ்சுக்கணும். ಅರ್ಥ நல்லா ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. கவனிங்க. ಗಮನಿಸಿರಿ. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். அன்றைக்கு கர்த்தராகிய தேவன் ಆವತ್ತು ಕರ್ತನಾದ ஒரு ದೇವರು தோட்டத்தை வைத்திருந்தார். ಒಂದು ತೋಟವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದರು. அந்த தோட்டத்துக்குள்ள அவர் உலாவுவார். ಆ ತೋಟದಲ್ಲಿ ಆತನು ಸಂಚರಿಸ್ತಾ ಇದ್ದರು. உலாவுகிற கர்த்தர் ಸಂಚರಿಸುವ ஆதாம் ದೇವರು ஏவோடு பேசுகிறவராய் இருந்தார். ಆದಾಮ್ ಅವಳ ಜೊತೆಗೆ ಮಾತಾಡುವರಾಗಿದ್ದರು. இந்த ஆதாம் ஏவலுக்கு ಈ ಆದಾಮ್ ಅವಳಿಗೆ கர்த்தர் தான் ஆமே வழி. ದೇವರೇ ದಾರಿ. இந்த கர்த்தருக்கு ಈ ದೇವರಿಗೆ ஆதாம் ஏவல் தான் முக்கியம். ಆದಾಮ್ ಅವಳೇ ಮುಖ್ಯವು. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ಹೇಳಿ ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ஆமென். தினந்தோறும் தோட்டத்துக்குள்ள உலாவி ದಿನನಿತ್ಯ ತೋಟ ಒಳಗೆ ஆதாம் ಸಂಚರಿಸಿ ஏவலோடு பேசுகிறவராக ಆದಾಮ್ ಅವಳ ಜೊತೆಗೆ உறவாடுகிறவராக ಸಂಚರಿಸುವರಾಗಿ இருந்தவர் தான் கர்த்தர். ಇದ್ದವರೇ ಕರ್ತನು. ஆனா அதே போலதான் ಆದ್ರೆ ಅದರ எப்போது போல இவர் அங்க வருகிறார். ಆತನು ಇಲ್ಲಿ ಬರುತ್ತಾರೆ. எப்போது போல வருகிறார். ಯಾವ ಯಥಾ ಪ್ರಕಾರ ಬರುತ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ಹೇಳಿರಿ ஹalleluya. ஆமென் சொல்லுங்க. ஆமென் ಹೇಳಿರಿ. எப்போது உலாவுகிற கர்த்தர். ಯಥಾ ಪ್ರಕಾರ ಸಂಚರಿಸುವಂತ ದೇವರು. எப்போது பேசுகிற கர்த்தர். ಯಾವಾಗಲೂ ಮಾತಾಡುವ ಕರ್ತರು. எப்போதும் அன்பு காட்டுகிற கர்த்தர். ಯಾವಾಗ ಪ್ರೀತಿ ತೋರಿಸುವ நல்லா ಕರ್ತನು. புரிஞ்சுக்கணும். ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥ அன்பு ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. அவரிடத்தில் தான் இருக்கு. ಪ್ರೀತಿ ಅವರ ಬಳಿನೇ ಇದೆ. சகலமும் அவரிடத்தில் தான் இருக்கு. ಸಕಲ ಆತನ ಬಳಿ ಇದೆ. அவர்கிட்ட தான் எல்லாமே இருக்கிறது. ಆತನ ಬಳಿ ಎಲ್ಲವಿದೆ. அப்ப அவரோடு தான் இந்த ஆதாம் ஏவாள் இருக்கணும். ಅವರ ಜೊತೆಗೆ ಆದಾಮ್ ಅವಳು இந்த ಇರಬೇಕು. ஆதாம் ஏவாளோடு தான் ಈ ಆದಾಮ್ ಅವಳ ಜೊತೆಗೆ கர்த்தரும் இருக்க வேண்டும். ದೇವರು ಇರಬೇಕು. கர்த்தர் சரியா வருகிறார். ದೇವರು ಸರಿಯಾಗಿ ಬರುತ್ತಾರೆ. தோட்டத்துக்குள்ள உலாவுகிறார். ತೋಟದಲ್ಲಿ ಸಂಚರಿಸುತ್ತಾರೆ. அவர் உலாவுகிற நேரத்துல ಆತನು ಸಂಚರಿಸುವ ಸಮಯದಲ್ಲಿ அங்கு உறைவாடுகிற ரெண்டு பேரை காணோம். ಅಲ್ಲಿ ಸಂಬಂಧಿಸುವಂತ ಇಬ್ಬರು ಕಾಣಲಿಲ್ಲ. ரெண்டு பேரோடு சஞ்சரிக்கிற ஒருத்தரை ரெண்டு பேரோடு பேசுகிற கர்த்தர் ಇಬ್ಬರ ಜೊತೆಗೆ ಮಾತಾಡುವ ದೇವರು அந்த ரெண்டு பேரை காணாம தனியா நிக்கிறார். ಅಲ್ಲಿ ಇಬ್ಬರು ಕಾಣದೆ ಒಂಟಿಯಾಗಿದ್ದಾರೆ. சத்தத்தை எழுப்புகிறார். ಶಬ್ದನೆ ஆதாமே ಆದಾಮೇ ஏவாளே ಅವಳೇ ஆதாமே ಆದಾಮೇ ஏவாளே அவளே ஹalleluya 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 உங்களோடு உறவாடுகிற ಯಾವಾಗಲೂ ಸಂಚರಿಸುವ உங்களோடு பேசுகிற ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತಾಡುವ உங்களோடு சஞ்சரிக்கிற ನಿಮ್ಮ ಜೊತೆಗೆ உங்கள் ಸಂಚರಿಸುವ தேவனாகிய கர்த்தர் ನಿಮ್ಮ ದೇವರಾದ உன்னை ಕರ್ತನು தேடி வந்திருக்கிற ನಿಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿ எங்க ಬಂದಿರುವ இருக்கிறார்? ನೀನು ಎಲ್ಲಿದ್ದೀಯೆ? ஹalleluya ஹalleluya. ஆமென். ஆமென். இந்த சத்தத்தை கேட்க கூடாதபடிக்கு ಈ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಬಾರದಂತೆ இந்த சத்தத்துக்கு உரிமையா இருக்கிற கர்த்தரை பார்க்க ಈ கூடாதபடிக்கு ಶಬ್ದಕ್ಕೆ ಅಧಿಕಾರಿಯಾಗಿರುವ ದೇವರು ஒரு ನೋಡಬಾರದಂತೆ பயமும் நடுக்கத்தோடு ಒಂದು ಭಯವು இந்த ನಡುಗುತ್ತಿದ್ದ ஆதாம் ஏவாள் ஒளிந்து கொண்டு இருக்கிறார்கள். ಆದಾಮ್ ಅವಳು ಬಚ್ಚಿದ್ದಾರೆ. ஹalleluya. ஹalleluya. இந்த கர்த்தருக்கு தான் அன்பு இருக்கு. ಇಲ್ಲಿನ ದೇವರ இந்த ಪ್ರೀತಿ ಇದೆ. கர்த்தர் தான் அவளுக்கு எதிர்பார்க்கிற எல்லாமே இருக்கிறது. ಕರ್ತನ ಬಳಿ ಎಲ್ಲದನ್ನೂ ನೋಡಲು ಸಿಗ್ತಾ ಇದೆ. ஆனா ಆದರೆ இவங்க யாருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து விட்டார்கள்? ಇವರು ಯಾರ ಮಾತು ಕಿವಿ ಕೊಟ್ಟರು? யாரை பார்த்து விட்டார்கள்? ಯಾರು ನೋಡಿ ಬಿಟ್ಟರು? யார் சொன்னபடி செய்தார்கள்? யார் எந்த பிரகாரம் இன்னைக்கு ಮಾಡಿಬಿಟ್ಟರು? உலகம் அப்படிதான் போய் கொண்டிருக்கிறது. ಇವತ್ತು ಲೋಕ ಅದೇ ಹೋಗ್ತಾ கணவனே ಇದೆ. மனைவியே ಗಂಡನೇ ಹೆಂಡತಿಯೇ, உங்களுக்குள்ள பிரிவினை எதற்கு? ನಿಮ್ಮೊಳಗೆ
உங்களுக்குள்ள கசப்பு எதற்கு? உங்களுக்குள்ள வேற்றுமை எதற்கு? இன்னொருவரை உள்ள கொண்டு வருவதனால, இன்னொருவரை உள்ள கொண்டு வருவதனால. வாலிப பிள்ளையே, வாலிப மகனே, உனக்குள்ள ஏன் தடுமாற்றம்? உனக்குள்ள ஏன் ஏக்கம்? உனக்குள்ள ஏன் சஞ்சலம்? நீ யாரோ ஒருத்தர் உள்ள கொண்டு வருவதற்கு. தகப்பனே, தாயே, நீ ஏன் குழப்பம்? ஏன் வேதனை? ஏன் சஞ்சலம்? உன் குடும்பத்தின் சந்தோஷம் ஏன் கெடுது? நீ யாரோ ஒருவரை உள்ள கொண்டு வருகிறார். யார் இருக்க வேண்டும்? கர்த்தர் இருக்கணும். கர்த்தர் உலாவுகிறவர். உனக்குள்ள இருதயத்துல கர்த்தர் இருக்கணும். இங்க ஒளிஞ்சு பயப்படுறதுக்கு காரணம் என்ன? உறவாட வேண்டியவரை விட்டுவிட்டு, பேச வேண்டியவரை விட்டுவிட்டு, பேசினவர் சொன்னதை செய்யாம வேற ஒரு வந்த உடனே நீ அப்படியே அதை விட்டுவிட்டா அதனால் நடக்கிற காரியம் என்ன? அதனால் வருகிற வேதனை என்ன? பயம், திகில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. குடும்பம் களைவதற்கு, ಒಂದು ಕುಟುಂಬ ಕೆಟ್ಟು ಹೋಗೋದಕ್ಕೆ, ஒரு குடும்பம் வேதனைப்படுவதற்கு, ಒಂದು ಕುಟುಂಬ ವೇದನೆ ಪಡುವುದಕ್ಕೆ, நல்ல வழிமுறைக்கு, ಆ ಒಳ್ಳೆ ದಾರಿಗಳಿಗೆ இருக்க வேண்டிய காரியங்கள் கெடுது என்றால், ಇರುವ ಕಾರ್ಯಗಳು ಕೆಟ್ಟು ಹೋಗುತ್ತದಂದರೆ உள்ள யாரோ ஒருத்தர் வர்றாங்க. ಒಳಗೆ ಯಾರೋ ಒಬ್ಬರು ಬರುತ್ತಾರೆ. அதை கண்டுபிடிக்கணும். ಅದನ್ನು ಕಂಡುಹಿಡಿಯಬೇಕು. தூக்கி வெளியேறியணும். ಅದನ್ನು ತೆಗೆದು ಹೊರಗೆ ಬಿಸಾಕು. ಅದನ್ನ ಬಿಟ್ಟು ஏன் போராடணும்? ನೀವು ಯಾಕೆ ಹೋರಾಡಬೇಕು? சண்டை போடணும்? ಯಾಕೆ ಜಗಳ ಆಡಬೇಕು? பிரிவினை, ನಿಮಗೆ ಯಾಕೆ ಬೇರ್ಪಡಿಕೆ? கசப்பு, ನಿಮಗೆ ಯಾಕೆ ಕಹಿ? உங்களுக்கு ஏன் அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு புலம்பற புலப்பம்? ನಿಮಗೆ ಯಾಕೆ ಅದು ಸಿಕ್ಕಲ್ಲ ಅದು ಸಿಕ್ಕಂತ ಗೋಲಾಟವು? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இங்க பார்த்தார் ஆண்டவர். ಇಲ್ಲಿ ದೇವರು ನೋಡಿದರು. ஒளிஞ்சி பயந்துகிட்டு இருக்கிற ಅವರು ಬಚ್ಚಿ ಭಯಪಡ್ತಾ ಇದ್ರು. ஆதாமும் ஏவாளையும் கூப்பிடுற. ಆದಾಮ ಅವರನ್ನು ಕರೆಯುತ್ತಾರೆ. அவங்களுக்கு முன்னுக்கு வரதுக்கு தைரியம் இல்ல. ಅವರಿಗೆ ಮುಂದೆ ಬರಕ್ಕೆ ಧೈರ್ಯವಿಲ್ಲ. அதனால என்ன நடந்தது தெரியுமா? ಅದನ್ನ ಏನು ನಡೀತಿದೆ ಗೊತ್ತಾ? தோட்டத்தை விட்டு தூக்கி போட்டார் வெளியே. ತೋಟವನ್ನು ತೆಗೆದು ಬಿಸಾಕಿದರು ಹೊರಗೆ. நீ உனக்கும் எனக்கு சம்பந்தம் இல்ல. ಇನ್ನು ನಿನಗೆ ನನಗೂ ಸಂಬಂಧವಿಲ್ಲ. நான் உன்னோடு உறவாட முடியாது. ನಾನು ನಿನ್ನೊಳಗೆ ಸಂಚರಿಸುವುದಿಲ್ಲ. ನೀನು ಹೋಗು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆமென். உன் தோட்டத்தில் உலாவுகிற கர்த்தர் வருகிறார். ತೋಟದಲ್ಲಿ ಸಂಚರಿಸುವ ದೇವರು உன் ಬರುತ್ತಾರೆ. தோட்டம் என்றால் இருதயம். ನಿನ್ನ ತೋಟ ಬಂದ್ರೆ அந்த ಹೃದಯವು. ஆதாம் ஏவாள் தங்கின தோட்டம் ஏதோன் தோட்டம். ಅವತ್ತು ಆದಾಮ ಅವಳಿದ್ದ ತೋಟವು ಏದೆನ್ இன்றைக்கு ತೋಟವು. கர்த்தராகிய கிறிஸ்து தங்கிற தோட்டம் நீயும் நானும் இருதய தோட்டம். ಇವತ್ತು ದೇವರು ಇರುವಂತ ತೋಟವು ನೀನು ನಾನು. இந்த இருதய தோட்டத்துக்குள்ள ಹೃದಯ ತೋಟದಲ್ಲಿ கர்த்தர் மட்டும் தான் வாசம் பண்ணணும். ದೇವರು ಮಾತ್ರ ವಾಸ ಮಾಡಬೇಕು. இங்க இந்த வாலிபன் சொல்லுகிறார், ಈ ಯವನಸ್ಥನು நான் ಹೇಳುತ್ತಾನೆ, சிறு வயதிலிருந்து பின்பற்றுகிறேன். ನಾನು ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿನಿಂದ நான் விபச்சாரத்தை நாடுவதில்லை. ನಾನು ವಿಭಚಾರನ ಹುಡುಕಿ நான் ಹೋಗುವುದಿಲ್ಲ. பாவத்தை செய்வதில்லை. ನಾನು ಪಾಪ ಮಾಡುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்க சொல்றார் பாருங்க, எழுத்தார் நான் ನೋಡಿ. அநியாயம் பண்ணுவதில்லை, நான் அநியாயம் நான் பொய் ಮಾಡುವುದಿಲ್ಲ, பேசுவதில்லை, நான் ಸುಳ್ಳಾಡುವುದಿಲ್ಲ, நான் பிறக்குறதுமா எந்த காரியத்தை செய்வதில்லை. ನಾನು ಬೇರೆಯವರಿಗೆ ಯಾವ ಕೇಡು ಮಾಡುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் சொல்லிக் கொண்டு இருக்கலாம், ಇವತ್ತು ನೀವು ಹೇಳ್ತಾ ಇರಬಹುದು, ஆனால் ஏதோ ஒருவர் உள்ள மறைஞ்சிருக்கிறார். ಯಾವುದೋ ಒಂದು ಒಳಗಡೆ ಮಚ್ಚಿದ್ದೆ, அதை தூக்கி வெளியேறீங்க. ಅದನ್ನು ತೆಗೆದು ಹೊರಗೆ அப்போது ಬಿಸಾಕಿರಿ. நீங்க எதிர்பார்க்கிறது உங்களுக்கு கிடைச்சு விடும். ಆವಾಗ ನೀವು ಎದುರು ನೋಡಿ ಸಿಕ್ಕುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. உன் தோட்டத்தில் உலாவுகிற கர்த்தர் உன்னோடு பேச வருவார். ನಿನ್ನ ತೋಟದಲ್ಲಿ ಸಂಚರಿಸುವ ದೇವರು ನಿನ್ನ ಸಂಗಡ உன்னோடு ಮಾತಾಡೋದಕ್ಕೆ உறவாட ಬರ್ತಾರೆ. வருவார். ನಿನ್ನ ಜೊತೆಗೆ ಸಂಚರಿಸುವುದಕ್ಕಾಗಿ அந்த ಮಾತಾಡ್ತಾರೆ. நேரம் ಆ உன் ಸಮಯವು தோட்டம் சரியா இருக்கணும். ನಿನ್ನ ತೋಟವು ಸರಿಯಾಗಿರಬೇಕು. உன் தோட்டம் சரியா இருக்கணும். ನಿನ್ನ ತೋಟವು ಸರಿಯಾಗಿರಬೇಕು. சரியா இருந்தால் மாத்திரம் ಸರಿಯಾಗಿದ್ರೆ அந்த ಮಾತ್ರವೇ தோட்டத்துக்குள்ள அவர் உலாவுவார். ಆ ತೋಟ ಒಳಗೆ ಆತನು ಸಂಚರಿಸುತ್ತಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. சொல்லுங்க ಆಮೆನ್. ஹல்லேலூயா, ஹல்லேலೂಯಾ, ஹல்லேலூயா. ஹல்லேலೂಯಾ. இன்னொரு இடத்தை நீங்க பாத்தீங்கன்னா, ಇನ್ನೊಂದು ಕೈ ನೋಡುವುದಾದರೆ தானியேல் 3ஆம் அதிகாரத்தை எடுங்க. ದಾನಿಯೇಲ 3ನೇ ಅಧ್ಯಾಯ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿರಿ. அங்க நீங்க கவனிச்சீங்கன்னா, ನೀವು ಗಮನಿಸುವುದಾದರೆ நேபுகாத்நேச்சர் பார்க்கும்போது நேபுகாத்நேச்சர் ನೋಡುವಾಗ அவருக்கு விரோதமாக ಆತನಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ அவன் ஒரு சதி திட்டம். ಒಂದು ಸದ್ಯ ಆಲೋಚನೆ. யாருக்கு விரோதமாக? ಯಾರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ? பிசாசு கொண்டு ஒரு சதி திட்டம். ಸೈತಾನ್ ತೆಗೆದುಕೊಂಡು ಒಂದು ಕೆಟ್ಟ இப்ப ಆಲೋಚನೆ. அவரை போல ஒரு பொருச்சல ಆತನಾಗಿ ಒಂದು அது ಶಿಲೆಯನ್ನು சகல ஜனத்தாரும் பணிந்து கொள்ளணும் ಎಲ್ಲ ಜನ ನಮಸ್ಕರಿಸಬೇಕು. அப்படின்னு ஒரு சதி திட்டத்தை கொண்டு வந்து ಆಗ ಒಂದು ಆಲೋಚನೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದು அதுக்கு காரணமாக இருக்கிற ಅದಕ್ಕೆ ಕಾರಣವಾಗಿ ಇರುವಂತ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. என்ன காரணம்? ಏನು ಕಾರಣವು? இந்த 3 பேரும் கர்த்தரை தேடுகிறவர்கள், ಈ 3 ಜನರು ದೇವರನ್ನು உண்மையாய் ಹುಡುಕುವವರು, பணிந்து கொள்கிறவர்கள், ನಿಜವಾಗಿ ನಮಸ್ಕರಿಸುವವರು, பரிசுத்தமாய் வாழ்கிறவர்கள், ಪವಿತ್ರವಾಗಿ ಜೀವಿಸುವವರು, இவர்களை ಇವರನ್ನು அந்த தேசத்தை விட்டு ಆ ದೇಶವನ್ನು அந்த பட்டணத்தை விட்டு ಆ ಪಟ್ಟಣ இருக்கக்கூடாது என்பதை ಜೀವಂತವಾಗಿರಬಾರದು ஒரு ಅಂತ ಹೇಳಿ திட்டம் தீட்டி ಒಂದು ಆಲೋಚನೆ இந்த ಮಾಡಿ 3 பேரை ಈ 3 ವ್ಯಕ್ತಿಗಳನ್ನು அழிக்கும் என்கிற ஒரு வகை இருந்ததுனால
ನಾಶವಾಗಬೇಕೆಂದ ಒಂದು ದಾರಿ ಇರುವುದರಿಂದ இங்க ஒரு சதித்திட்டம் நடக்கிறது. ಇಲ್ಲಿ ಒಂದು ಸದ್ಯ ಆಲೋಚನೆ அந்த ನಡೆಯುತ್ತದೆ. சதித்திட்டத்திற்கு ಆಲೋಚನೆ ಒಳಗೆ இந்த 3 பேர் காரணமா தெரியுறாங்க. ಈ 3 ಜನ ಕಾರಣವಾಗಿ ಕಾಣಿಸುತ್ತಾರೆ. என்ன காரணம்? ಏನ್ ಕಾರಣವು? நேபுகாத்நேச்சர் போல ஒரு சிலையை உருவாக்கி நேபுகாத் அரசனாಗಿ ಒಂದು ಶಿಲೆಯನ್ನು அத ಉಂಟು ಮಾಡಿ வணங்காதவன் எவன் இருக்கிறானோ ಅದು ನಮಸ್ಕರಿಸಿ ಯಾರಿದ್ದಾರೋ அவனை எரிகிற அக்கினியை தூக்கி போடணும். ಅವರು ಉರಿಯುವಂತ ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಬಿಸಾಕಬೇಕು. அப்ப சகல ஜனத்தார் வணங்குவாங்க. ಸಕಲ ಜನ ஆனா ನಮಸ್ಕರಿಸುತ್ತಾರೆ. இவங்க 3 பேர் மட்டும் வணங்க மாட்டாங்க. ಇವರು 3 ಮಾತ್ರ ನಮಸ್ಕರಿಸುವುದಿಲ್ಲ. இவங்களை தூக்கி எங்க போட்டுறலாம்? ಇವರನ್ನು ತೆಗೆದು ಎಲ್ಲ ಹಾಕಬೇಕು. அக்கினியில போட்டுறலாம். ಬೆಂಕಿಯಲ್ಲಿ என்ற ಹಾಕಬೇಕು. ஒரு பெரிய சதி திட்டம் நடந்தது. ಹೀಗಾಗಿ ದೊಡ್ಡ ಆಲೋಚನೆ ನಡೀತಾ ಇದೆ. அதுக்கு நேபுகாத்நேச்சர் சைன் ಇಡುகிறார். ಅದಕ್ಕೆ நேபுகாத் அரசன் ಸೈನ್ ಮಾಡುತ್ತಾನೆ. ಅದಕ್ಕೆ ಆರ್ಡರ್ போடுகிறார். ಅದಕ್ಕೆ ಆಜ್ಞಾಪಿಸುತ್ತಾನೆ. ಅದಕ್ಕೆ அதிகாரம் கொடுக்கிறார். ಅಧಿಕಾರವನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. அதிகாரம் கொடுத்த பின்புதான் ಅಧಿಕಾರ ಕೊಟ್ಟ ನಂತರವೇ இந்த 3 பேர் ಅದಕ್ಕೆ ಎದುರಾಗಿ இருக்கிறாங்கன்னு தெரிய வருகிறது. ಈ 3 ಜನ ಅದಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿದ್ದಾರೆ ಅಂತ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ. அந்த 3 பேரை எல்லா ஜனங்களுக்கு முன்பாக நிறுத்தி ಆ 3 ಜನ ಎಲ್ಲಾ ಜನಗಳ ಮುಂದೆ ನಿಲ್ಲಿಸಿ இவர்கள் சொல்லுகிறது உண்மையா? ಇವರು ಹೇಳೋದು ನಿಜವಾ? இதோ என்னுடைய சாயல்ல உருவாக்கப்பட்ட இந்த உருவத்தை நீ வணங்குவதில்லையா? ಇಗೋ ನನ್ನ ರೂಪವಾಗಿ ರೂಪಿಸಿದಂತ ಈ ಶಿಲೆಯನ್ನು ನಮಸ್ಕರಿಸಿಲ್ಲವಾ? ಅದಕ್ಕೆ 3 பேர் சொல்லுகிற வார்த்தை என்ன? ಅದಕ್ಕೆ 3 ಜನ ಹೇಳುವಂತ ಮಾತೇನು? நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவனை தவிர வேற ஒன்று நாங்கள் நமஸ்கரிக்கவோ அதை பின்பற்றுவோ நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். ನಾವು ಆರಾಧಿಸೋ ದೇವರನ್ನೇ ಹೊರತು ಬೇರೆ ಯಾವ ದೇವರನ್ನು ನಮಸ್ಕರಿಸುವುದಿಲ್ಲ, ಅದನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವುದಿಲ್ಲ. அப்படி என்ற ராஜாவின் கட்டளை உங்களுக்கு தெரியாதா? ಹಾಗಂದ ಅರಸನ ಆಜ್ಞೆ ನಿಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲವಾ? எங்கள் கர்த்தர் எங்களை விடுவித்தாலும் விடுவாக்காவிட்டாலும் ನಮ್ಮ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸದೆ நீர் ಹೋದರು சொல்லுகிறபடி நாங்கள் செய்ய மாட்டோம். ನೀವು ಹೇಳೋ ಪ್ರಕಾರ ನಾವು ಮಾಡುವುದಿಲ್ಲ. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. ஹalleluya 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 ஆமென் ஆமென் ஆமென். ஆமென். ராஜாவுக்கு மிகுந்த கோபம் உண்டாக்கி ಅರಸನಿಗೆ ದುಃಖ ಕೋಪ ಉಂಟಾಗಿ இந்த 3 பேர் கட்டுண்டவர்களாய் ಈ 3 ಕಟ್ಟಾಗಿ எரிகிற அக்கினி சூளையில போட்டார்கள். ಮೂರು ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಪ್ರಜ್ಜೆ ಹಾಕಿದರು. தூக்கி கொண்டு போனவர்கள் பொசுங்கி சாம்பலானார்கள். ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋದವರು ಬೂದಿಯಾದರು. ஆனா விழுந்த இந்த 3 பேரும் ಆದರೆ ಬಿದ್ದಂತ ಈ 3 ಜನರು ராஜாவுக்கு முன்னாக அற்புதமாய் தெரிகிறார்கள். ಅರಸನಿಗೆ ಮುಂದೆ ಅದ್ಭುತವಾಗಿ வேதம் சொல்லுகிறது. ಸತ್ಯವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. 24ாம் வசனத்தை பாருங்க. 24ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡಿರಿ. அங்கே தானியேல் 3ஆம் அதிகாரம் 24 25 பார்க்கும் பொழுது தானியேல் 3:24-25 ನೋಡುವಾಗ படிங்க, சீக்கிரம் படிங்க. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி 3 புருஷர்களை தானே நாம் கட்டுண்டவர்கள் அக்கினியில போட்டோம். அவர்களுக்கு ராஜா பிரதியுத்தரமாக ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவர் இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினி நடுவில் உலாவுகிறதை காண்கிற கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹalleluya ஆமென். 3 பேர் தான் அக்கினியில போடப்பட்டார்கள். 3 ಜನರು ಮಾತ್ರ ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಹಾಕಿದ್ದೀವಿ. 3 பேர் தான் விழுந்தார்கள். 3 ಜನರೇ ಬಿದ್ದರು. ஆனால் 3 பேருக்கு மத்தியில் இன்னொருவர் யார்? ಆದರೆ 3 ಜನ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇನ್ನೊಬ್ಬರು ಯಾರು? நாலாவது யார்? ನಾಲ್ಕನೇ இந்த ராஜா கண்களுக்கு பிரமிப்பு உண்டாயிற்று. ಈ ಅರಸನ ಕಣ್ಣಿಗೆ ಒಂದು ಭ್ರಮೆ ಉಂಟಾಯಿತು. இது எப்படி ஆகும்? ಇದು ಹೇಗೆ நாம் ಆಗುತ್ತದೆ? 3 பேர் தான தூக்கி போட்டோம். 3 ಜನ ತಾನೇ ಹಾಕಿದ್ದೀವಿ. தூக்கி கொண்டு போனவர்கள் பொசுங்கி சாம்பலானார்களே. ತೆಗೆದು ಹಾಕಕ್ಕೆ ಹೋಗಿದವರು ಬೂದಿಯಾಗಿ ಹೋದರಲ್ಲ. ஆனா இவர்கள் 3 பேர்கள் மத்தியில ಇವರು 3 ಜನರು ಮಾತ್ರ. இன்னொருவர் யார்? ಇನ್ನೊಬ್ಬರು ಯಾರು? ஆச்சரியம், பிரமிக்கத்தக்கது. தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உங்களோடு ஒருவர் இருக்கிறார். ನಿಮ್ಮ ಜೊತೆಗೆ ಒಬ್ಬರು ಇದ್ದಾರೆ. நீங்க ஒருவராய் நிற்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒருவராய் இருக்கிறார். நீங்க 3 பேராய் இருக்கும் பொழுது, நீங்க 4 பேராய் இருக்கும் பொழுது, நீங்க 5 பேராய் இருக்கும் போது அதே கர்த்தர் தான் உங்களுக்குள்ள இருக்கிறார். ஹalleluya சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. எத்தனை போராட்டம் வந்தாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை கவலை வந்தாலும், எத்தனை கண்ணீர் வந்தாலும், உங்களுக்குள்ள உலாவுகிற கர்த்தர் இருந்தால் ನಿಮ್ಮೊಳಗೆ ಸಂಚರಿಸುವ ದೇವರಿದ್ದಾರೆ. உங்க முடிய கூட ஒண்ணும் பண்ண முடியாது. ನಿಮ್ಮ ಕೂದಲು ಸಹ ಏನು ಮಾಡಕ ஹalleluya ஹalleluya. இவர்களை வெளியே கொண்டு வர சொல்லி ಇವರನ್ನು ಹೊರಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರಕ್ಕೆ இவர்களை பார்த்தா ಇವರನ್ನು ನೋಡಿದರೆ அவங்க மேல அக்கினி வாசனை இல்ல, ಅವರ ಮೇಲೆ ಬೆಂಕಿಯ ವಾಸನೆ ಇಲ್ಲ. ஒரு முடி கூட அங்க தீயில ஒன்றும் படவில்லை. ಒಂದು ಕೂದಲು ಸಹ ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಕರಗಲಿಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್ சொல்லுங்க ஆமென். ಆಮೆನ್. அப்படி என்றால் ಹಾಗಂದರೆ உங்களுக்குள்ள உலாவுகிற கர்த்தர் சாதாரணப்பட்டவர் அல்ல. ನಿಮ್ಮೊಳಗೆ ಸಂಚರಿಸುವ ದೇವರು ಸಾಧಾರಣವಾದವರಲ್ಲ. ஆமென்.
உங்களை எப்படி கைவிடுவா, ನಿಮ್ಮನ್ನ ಹೇಗೆ ಕೈ ಬಿಡುತ್ತಾರೆ, எப்படி தூர போவா, ಹೇಗೆ ದೂರ ಹೋಗುತ್ತಾರೆ. அதான் வேதம் சொல்லுகிறது. ಅದು ಸತ್ಯವಾಕ್ಯ. எப்ராயிமே, ಎಫ್ರಾಯೀಮೇ, என் அன்பு மகனே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಮಗನೇ, உன்னை எப்படி கைவிடுவேன், ನೀನು ಹೇಗೆ ಕೈ ಬಿಡಲಿ. ஆமென். ಆಮೆನ್. எப்படி உன்னை மறப்பேன், ಹೇಗೆ ನೀನು ಮರೆಯುವುದು. மறக்காதவங்க மத்தியில இருக்கிறார், ಮರದೇ ಇರುವರು ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿದ್ದಾರೆ, கைவிடாதவங்க கூட இருக்கிறார், ಕೈ ಬಿಡದೇ ಇರುವರು ನಿಮ್ಮ ಸಂಗಡವಿದ್ದಾರೆ. உங்களுக்குள்ள எப்போதும் உலாவிக் கொண்டே இருக்கணும், ಆತನು ಯಾವಾಗಲೂ ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಸಂಚರಿಸುತ್ತಾನೆ ಇದ್ದಾರೆ. உங்களுக்குள்ள உலாவிக் கொண்டே இருந்தால் ನಿಮ್ಮೊಳಗೆ ಸಂಚರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. உங்களுக்குரிய காரியங்கள் அந்தந்த நேரத்தில் அந்தந்த சமயம் நடைபெறும். ನಿಮ್ಮ ಕಾರ್ಯಗಳು ಅಂತಂತ ಸಮಯದಲ್ಲಿ ನೆರವೇರುತ್ತದೆ. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. பேதுரு யோவானும் தேவாலயத்துக்கு போகிறார்கள். ಪೇತ್ರನು ಯೋಹಾನ ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾರೆ. அங்கே ஒருவன் சப்பானியாய் உட்கார்ந்திருக்கிறான். ಅಲ್ಲಿ ಒಬ್ಬನು ಕುಂಟನಾಗಿದ್ದಾನೆ. அவன் எப்போதும் தர்மம் கேட்கிறவனாய் இருந்தான். ಅವನು ಯಾವಾಗ ಧರ್ಮ ನೀಡು ಕೇಳುವವನಾಗಿದ್ದಾನೆ. வழக்கம் போல ಯಥಾ ಪ್ರಕಾರ இந்த பேதுருவையும் யோவானையும் பார்த்து ಪೇತ್ರನು ಯೋಹಾನ இந்த ನೋಡಿ சப்பானி தர்மம் கேட்கிறான். ಈ ಕುಂಟನ ಧರ್ಮ ಕೇಳುತ್ತಾನೆ. அப்பொழுது பேதுருவும் ಆಗ ಪೇತ್ರನು யோவானும் அவரை பார்த்து ಅವರನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ நீ உனக்கு கேட்கிறது என்ன, ನೀನು ಕೇಳುವುದೇನು, நீ வேண்டுகிறது என்ன, ನೀನು நீ ಬೇಡಿಕೊಳ್ಳುವುದೇನು, எதை எதிர்பார்க்கிறாய், ಯಾವುದನ್ನು ಎದುರು ನೋಡುತ್ತೀಯಾ, நீ கேட்கிற பொண்ணோ வெள்ளியோ தங்கமோ என்னிடத்துல இல்லை, ನೀನು ಕೇಳುವುದು ಚಿನ್ನವು ಬಂಗಾರ ನಮ್ಮ ಬಳಿ ಇಲ್ಲ. ஆனால் ಆದರೆ எனக்குள்ள இருக்கிறவா, ನನ್ನೊಳಗೆ ಇರುವವರು, எனக்குள்ள உலாவுகிறவா. ನನ್ನೊಳಗೆ ಸಂಚರಿಸುವವರು. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 6ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 6ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡುವಾಗ அங்கே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ಅಲ್ಲಿ ಸತ್ಯವಾಕ್ಯ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட. ஹalleluya. ஹalleluya. பக்கத்துல சொல்லுங்க, உன் நண்பரோ உறவோ தாயோ பிள்ளையோ கணவனோ மனைவியோ, ನಿನ್ನ ಗಂಡನ ಹೆಂಡತಿ ತಾಯಿ ಮಕ್ಕಳು ಸ್ನೇಹಿತರು பக்கத்துல பாருங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ. என்னிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன, ನೀನು ನನ್ನ ಬಳಿ ಎದುರು ನೋಡುವುದೇನು, என்னிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன, ನನ್ನ ಬಳಿ ಎದುರು ನೋಡುವುದೇನು, நீ எதிர்பார்க்கிற பிரகாரம் என்னிடத்தில் இல்லை, ನೀನು ಎದುರು ನೋಡೋ ಪ್ರಕಾರ ನನ್ನ ಬಳಿ ಇಲ್ಲ. ஆனா என்னிடத்தில் ஒன்று உண்டு, ನನ್ನ ಬಳಿ ಒಂದಿದೆ, எனக்குள்ள இருக்கிறது ஒன்று உண்டு, ನನ್ನೊಳಗೆ ಒಂದಿದೆ, அதை உனக்கு தர விரும்புகிறேன், ನಿನಗೆ ಕೊಡಕ್ಕೆ அதை ಬಯಸುತ್ತೇನೆ, உனக்கு தர விரும்புகிறேன். ನಿನಗೆ ಕೊಡಕ್ಕೆ ಬಯಸುತ್ತೇನೆ. என்னிடத்தில் இருக்கிற நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ನನ್ನ ಬಳಿ ಇರೋ ನಸರನಾಗಿ நீ எழுந்து நட. ನಡೆ. ஹalleluya. ஹalleluya. இயேசு உனக்குள்ள இருப்பாரானால் ಯೇಸುವಿನೊಳಗೆ ಇರುವುದಾದರೆ நீ விரும்புகிறதை அவர் செய்யும்படி, ಇಷ್ಟಪಡುವುದು ಆತನು ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ, உன் மன விருப்பத்தை நிறைவேற்றும்படி ನಿನ್ನ ಮನಸ್ಸಿನ ಇಷ್ಟ ಪ್ರಕಾರ அவர் ನೆರವೇರಿಸುವುದಕ್ಕಾಗಿ உனக்குள்ள உலாவிக் கொண்டு இருக்க வேண்டும். ಆತನ ನಿನ್ನೊಳಗೆ ಸಂಚರಿಸುತ್ತಾ ஆமென் ಇರಬೇಕು. சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳಿ. ஹalleluya. ஹalleluya. இந்த பேதுரு யோவான் என்ன சொல்லுகிறாங்க, ಈ ಪೇತ್ರನು ಯೋಹಾನ ಏನು நீ ಹೇಳುತ್ತಾರೆ, எதிர்பார்க்கிறது எங்க கிட்ட கிடையாது. ನೀನು ಎದುರು ನೋಡು ನನ್ನ ಬಳಿ இன்னைக்கு ಸಿಕ್ಕುವುದಿಲ್ಲ. மனுஷன் எதிர்பார்க்கிறது என்ன, ಮನುಷ್ಯನ ಎದುರು ನೋಡುವುದೇನು, சாப்பாடு எதிர்பார்க்கிறான், ಊಟವನ್ನು ಎದುರು பணத்தை ನೋಡುತ್ತಾನೆ, எதிர்பார்க்கிறான், ಹಣವನ್ನು ಎದುರು ನೋಡುತ್ತಾನೆ, பொருளை எதிர்பார்க்கிறான், ವಸ್ತುವನ್ನು ಎದುರು வேற ನೋಡುತ್ತಾನೆ, என்னங்க எதிர்பார்க்கிறான். ಬೇರೆ ಯಾವುದನ್ನು ಎದುರು இன்னைக்கு ನೋಡುತ್ತಾನೆ. இங்க அமர்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, ಇಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உண்மைக்காக உங்க ஓட்டம் இருக்கிறதா, ನಿಮಗಾಗಿ ನಿಮ್ಮ ಓಟವಿದೆಯಾ, உண்மைக்காக ஓட்டம் இருக்கிறதா, ನಿಜಕ್ಕಾಗಿ ನಿಮ್ಮ ಓಟವಿದೆಯಾ, நல்லதுக்காக ஓட்டம் இருக்கிறதா. ಒಳ್ಳೆಯದಕ್ಕಾಗಿ ಓಟವಿದೆಯಾ. ஹalleluya. ஆமென். ஆமென். பணத்துக்கு பின்னால ஓடுகிறீர்கள், ಹಣದಿಂದ ಓಡುತ್ತೀರಾ, சொத்துக்கு பின்னால ஓடுகிறீர்கள், ಆಸ್ತಿಯಿಂದ ಓಡುತ್ತೀರಾ, அது கிடைக்குமா இது கிடைக்குமான்னு ஓடுகிறீர்கள். ಅದು ಸಿಕ್ಕುತ್ತದ ಇದು ಸಿಕ್ಕುತ್ತದ ಅಂತ ஹalleluya. ஹalleluya. ஆனா இயேசுவுக்காக ஓடுகிறீர்களா, ಆದ್ರೆ ಯೇಸುಗಾಗಿ ಓಡುತ್ತೀರಾ, இயேசுவுக்காக எழும்புகிறீர்களா. ಯೇಸುಗಾಗಿ ಎದ್ದೇಳುತ್ತೀರಾ. ஆமென். ಆಮೆನ್. சொல்லுங்க. வேதம் சொல்லு, பண ஆசை எல்லாத்தையுமே வேற இருக்கிறது. ಸತ್ಯ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, ಹಣ ಆಸೆ அது ಎಲ್ಲ ஒரு நாளைக்கு உங்களை ಬೇರಾಗಿದೆ. நரகத்துக்கு கொண்டு போய் விட்டுரும். ಅದು ಒಂದು ನರಕಕ್ಕೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ஒரு ಬಿಡುತ್ತದೆ, நாளைக்கு கண்டிப்பா உங்களை கொண்டு போய் விட்டுரும். ಒಂದು ಖಂಡಿತ ನರಕಕ್ಕೆ ತೆಗೆದುಕೊಂಡು ஆமென். ಹೋಗುತ್ತದೆ. ஆமென். எதுக்குங்க இந்த பேரு புகழ் பெருமை, ಯಾಕೆ ಹೆಮ್ಮೆ ಹೊಗಳುವಿಕೆ ಹೆಸರು எல்லாம் ஒரு நாள் போயிருங்க. ಇಲ್ಲ ಒಂದಿನ ಹೋಗುತ್ತದೆ. போகாத ஒருத்தர் தான், ಹೋಗದೇ ಇರುವರು ಒಬ್ಬರು ಮಾತ್ರ, அவர்தான் இயேசு கிறிஸ்து. ಆತನೇ ಯೇಸು அவர் ಕ್ರಿಸ್ತನು. உங்க கூட இருந்தா போதுங்க. ಆತ ನಿಮ್ಮ ಸಂಗಡವಿದ್ರೆ ಸಾಕು. ஆமென். ಆಮೆನ್. உங்களை ஏமாத்துறது உங்களுக்கு தெரியலையா, ನಿಮ್ಮನ್ನು ಏಮಾರಿಸೋದು ನಿಮಗೆ உங்களை ಗೊತ್ತಿಲ್ಲವಾ, பார்த்து தட்டி கொடுத்து ப்ரோ அப்படின்ட்டா நீங்க போதுமா, ನಿಮ್ಮನ್ನು ತಪ್ಪಿಕೊಟ್ಟು ಬ್ರೋ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ சொல்லாட்டா ಸಾಕಾ, போதுமா, ಹಾಗೆ ಹೇಳಿದ್ರೆ ಸಾಕಾ. சலா. ಚಲೋ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. ப்ரோ ಬ್ರೋ அவ்வளவுதான் போதுமா. ಅಷ್ಟೇ ಸಾಕಾ. ஆமென். ಆಮೆನ್. நீ உனக்குள்ள இருக்கிற வழிமுறைகளை
புரிஞ்சிருக்காங்களா? ನಿನ್ನೊಳಗೆ ಇರುವ ದಾರಿಗಳನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದಾರಾ? அவங்க எதை எதிர்பார்த்து உங்ககிட்ட பேசுறாங்க? ಅವರು ಯಾವುದನ್ನ ಎದುರು ನೋಡಿ ಮಾತಾಡುತ್ತಾರೆ? உங்ககிட்ட இருந்து ஏதாவது கிடைக்குமா? ನಿನ್ನ ಬಳಿ ಏನಾದರೂ ಸಿಕ್ಕುತ್ತದಾ? நான் ஏன் சொல்படி நடப்பானா? ನನ್ನ ಮಾತು ಪ್ರಕಾರ ನಡೆಯುತ್ತಾರಾ? அப்படி அடிமையா வாழணும்னு என்னங்க கட்டாயம் இருக்கு? ಹಾಗೆ ಗುಲಾಮತನ ಜೀವಿಸಕ್ಕೆ ಏನೋ ಒಂದು ಆಜ್ಞೆ ಇದೆ. ஆமென். ಆಮೆನ್. எவ்வளவு நீ மிஞ்சி மிஞ்சி எவ்வளவு சாப்பிட்டுருவ? ನೀನು ಮಿಂಚಿ ಎಷ್ಟು ಊಟ ಮಾಡ್ತೀಯಾ? 1 கிலோ சாப்பாடு சாப்பிட்டுருவியா? 1 ಕಿಲೋ ಊಟ. சரி, ஒரு 5 கிலோ சாப்பாடு சாப்பிட்டுருவியா? ಒಂದು 5 ಕಿಲೋ ಊಟ ತಿನ್ನುತ್ತೀಯಾ? முடியுமா? ಆಗುತ್ತದಾ? நன்றா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥ உன்னை ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. ஏமாத்துறவனை நீ ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ನಿಮ್ಮನ್ನು ಏಮಾರಿಸುವವರು ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥ உன்னை எந்த ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. விதத்துல உன்னை கீழ தட்டறான்னு புரிஞ்சுக்கணும். ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಕೆಳಗೆ ತಟ್ಟುತ್ತಾರೆ ಅಂತ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. ஹalleluya. சிலர் பாருங்க ಕೆಲವರು ನೋಡಿರಿ அப்படியே ரொம்ப அன்பா இருக்குமே காட்டுவாங்க. ಚೆನ್ನಾಗಿ ಪ್ರೀತಿ ಇರೋ ತರ ஆனா ತೋರಿಸುತ್ತಾರೆ. பின்னால வெறும் மாயமா தான் இருக்கும். ಆದ್ರೆ ಹಿಂದೆ ಮಾಯವಾಗಿರುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. இந்த மாயத்துக்கு நீங்க ஒரு சில ಈ அடிமையாகிறீங்க. ಮಾಯಕ್ಕೆ ಕೆಲವರು ಗುಲಾಮರಾಗಿದ್ದೀರಾ. ஆமென். ಆಮೆನ್. பொய்க்கு எப்படி அடிமையா இருக்கிறீங்களோ மாயத்துக்கு அடிமையா இருக்கிறீங்க. ಸುಳ್ಳಿಗೆ ಹೇಗೆ ಗುಲಾಮತನವಿದೆ ಅದಕ್ಕೆ ಮಾಯಕ್ಕೆ பணத்துக்கு ಗುಲಾಮರಾಗಿದ್ದೀರಾ. பொருளுக்கு அடிமையா இருக்கிறீங்க. ಹಣಕ್ಕೆ ವಸ್ತುಗೆ ಗುಲಾಮತನವಾಗಿದ್ದೀರಾ. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். உண்மையாக நீ கிறிஸ்தவனா இருந்தால், ನಿಜವುಳ್ಳ ಕ್ರೈಸ್ತನಾಗಿದ್ದರೆ, கிறிஸ்து உனக்குள்ள இருந்தால், ಕ್ರೈಸ್ತ ನಿನ್ನೊಳಗೆ ಇದ್ದರೆ, இப்படிப்பட்ட மாயத்துக்கு நீ அடிமையா இருக்க கூடாது. ಈ ಮಾಯಕ್ಕೆ உண்மை உண்மையா இருக்கணும். ನಿಜವು ನಿಜವಾಗಿರಬೇಕು. சத்தியம் சத்தியமா இருக்கணும். ಸತ್ಯವು ಸತ್ಯವಾಗಿರಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. கொஞ்ச நேரத்துல அழிஞ்சு போறதுக்காக இன்னொருத்தட்ட போய் பேசி நீ ஏமாத்துறதுக்கு இடம் கொடுக்க கூடாது. ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತಲ್ಲಿ ನಾಶವಾಗುವುದಕ್ಕಾಗಿ ಇನ್ನೊಂದು ಬರೀ ಸುಳ್ಳಲ್ಲಿ ನಾಟಕ ಮಾಡಬಾರದು. உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் வெளியே வந்துருவாரு. ನಿನ್ನೊಳಗೆ ದೇವರ ಆತ್ಮನು ಹೊರಗೆ ಬಂದು ಬಿಡುತ್ತಾರೆ. அனனியா சபிரா, ಅನನ್ಯ ಸಫೀರಾಳು ஒவ்வொரு கணவன் சொன்ன மாதிரியே மனைவி சொல்றா. ಗಂಡ ಎಲ್ಲ ಪ್ರಕಾರ ಹೆಂಡತಿ ಹೇಳ್ತಾಳೆ. இதே பேதுரு தான் சொல்றாரு. ಇದೇ ಪೇತ್ರನು ಹೇಳುತ್ತಾರೆ. எடுத்துக்கொண்டு போங்க கல்லறைக்கு. ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಮಶಾನಕ್ಕೆ. ஹalleluya. ஹalleluya. ஆமென். வேண்டாம், உங்க ஜீவியம் நரகத்துக்கு வேண்டாம். ನಿಮ್ಮ ಜೀವಿತ ನರಕಕ್ಕೆ வாழ ಬೇಡ. வேண்டிய காலத்துல நீங்க சுடுகாடை எதிர்பார்க்க வேண்டாம். ಬದುಕು ದಿನಗಳಲ್ಲಿ ಮಶಾನವನ್ನು ಎದುರು ನೋಡಬಾರದು. உன்னால உன் பிள்ளைகளுக்கு நன்மை செய்யணும். ನಿನ್ನಿಂದ ಮಕ್ಕಳಿಗೆ ಒಳ್ಳೆಯದು உன் ಮಾಡಬೇಕು. கணவனுக்கு நன்மை செய்யணும். ನಿನ್ನ ಗಂಡನಿಗೆ உன் ಒಳ್ಳೆಯದು மனைவிக்கு ಮಾಡಬೇಕು. நன்மை செய்யணும். ನಿನ್ನ ಹೆಂಡತಿಗೆ உன் ಒಳ್ಳೆಯದು தகப்பனுக்கு ಮಾಡಬೇಕು. நன்மை செய்யணும். ನಿನ್ನ ತಂದೆಗೆ ಒಳ್ಳೆಯದು உன் தாயும் ಮಾಡಬೇಕು. தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. ನಿನ್ನ ತಂದೆ ತಾಯಿನ ಗಣಪಡಿಸಿ. எங்க கனம் பண்ற? ಎಲ್ಲಿ எந்த ಗಣಪಡಿಸ್ತೀಯಾ? விதத்துல கனம் பண்ற? ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಗಣಪಡಿಸ್ತೀಯಾ? கணவன் மனைவி அடிமையா வைக்கிற. ಗಂಡ ಹೆಂಡತಿ ದಾಸತ್ವದಾಗಿರುವುದು. மனைவி கணவனை மிதிக்கிற, மதிக்கல. ಗಂಡನ ಹೆಂಡತಿಯನ್ನು ನೀನು ಮಿದಿಸುತ್ತೀಯಾ? ஆமென். ಆಮೆನ್. பிள்ளைகள் தூஷிக்கிறீர்கள். ಮಕ್ಕಳು ದೂಷಿಸ್ತೀರಾ? பெற்றோரை தூஷித்து தள்ளுகிறீர்கள். ಹೆತ್ತವರನ್ನು ದೂಷಿಸಿ உனக்குள்ள ತಳ್ಳುತ್ತೀರಾ? எப்படி இயேசு இருப்பா? ನಿನ್ನೊಳಗೆ ಹೇಗೆ ಯೇಸು ಇರುತ್ತಾರೆ? உனக்குள்ள எப்படி உலாவு? ಹೇಗೆ உனக்குள்ள ಸಂತೋಷಿಸುತ್ತಾರೆ? கீழ்ப்படிதல் இல்ல. ನಿನ್ನೊಳಗೆ உனக்குள்ள ವಿಧೇಯತ್ವ விட்டு ಇಲ್ಲ. கொடுப்பதில்ல. ಬಿಟ್ಟು ಕೊಡುವುದಿಲ್ಲ. நீ நடக்கிற நடைமுறைகள் மாயமா இருக்கிறது. ನಡೆಯುವ ನಡೆಗಳು ಮಾಯವಾಗಿದೆ. இன்னொருவரை பார்த்து நான் யோக்கியம் சொன்னால் அயோக்கியம் எப்படி மாறும்? ಇನ್ನೊಬ್ಬರು ನೋಡಿ ಯೋಗಿ ಯೋಗಿ ನಿನ್ನ ಅಯೋಗ್ಯ ಹೇಗೆ ಮಾರುತ್ತದೆ? ஹalleluya. ஹalleluya. நீ கிறிஸ்துவுக்காக வாழ்றேனா ನೀನು ದೇವರಿಗಾಗಿ ಬದುಕುವುದಾದರೆ சகலத்தின் சகிச்சு உன்னை தரமட்டம் தாழ்த்த வேண்டும். ಸಕಲವನ್ನು ಸಹಿಸಿಕೊಂಡು ನೀನು ಹಾಗೆ ಕೆಳಗೆ ತಗ್ಗಿಸಬೇಕು. ஹalleluya. அப்பதான் உனக்குள்ள அவர் கிரியை செய்வார். ಆಗ ನಿನ್ನೊಳಗೆ ಅದನ್ನು ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತಾರೆ. எனக்குள்ள இருப்பதை உனக்கு தருகிறேன். ನನ್ನೊಳಗೆ ಇರುವುದು ನಿನಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ. உங்ககிட்ட யார் இருக்கிறா? ನಿನ್ನೊಳಗೆ ಯಾರು ಇರೋದು? இயேசு இருக்கிறாரா? ಯೇಸು ಇದ್ದಾರಾ? இயேசு இருந்தா உங்க பண்பு எப்படி இருக்கும்? ಯೇಸುವಿನ ಗುಣವು உங்க ಹೇಗಿರುತ್ತದೆ? குணம் எப்படி இருக்கும்? ನಿಮ್ಮ ಗುಣಗಳು உங்க பேச்சு எப்படி ಹೇಗಿರುತ್ತದೆ? இருக்கும்? ನಿಮ್ಮ ಮಾತು ಹೇಗಿರುತ್ತದೆ? எரிஞ்சு விழுகிறது இருக்குமா? ಹಾಗೆ ಎತ್ತೆತ್ತು ಉರಿಯುವುದು கோபமா ಇರುತ್ತದಾ? பேசுறது இருக்குமா? ಕೋಪವಾಗಿ ಮಾತಾಡುವುದು மாயமா ಇರುತ್ತದಾ? நடிக்க தெரியுமா? ಮಾಯವಾಗಿ ನಾಟಕ ಮಾಡೋದು ಗೊತ್ತಾಗುತ್ತದಾ? ಎಲ್ಲ கர்த்தர் தூக்கி எறிஞ்சிருவா. ಇದೆಲ್ಲ ದೇವರು ಬಿಸಾಕುತ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க, ಹೇಳಿರಿ, சொல்லுங்க. ಹೇಳಿರಿ. ஆச்சரியமானவரே என் இயேசுவின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. என் வாழ்விலே எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை, மாறாமலே உடனிருந்து உடனிருப்பி விலகாமலே ஓ நடத்தி வந்தே, மாறாமலே ஓ உடனிருந்தே விலகாமலே நடத்தி வந்தே. அவர்தான் ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆமென்.
உன் வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும்னா ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅದ್ಭುತ ನಡೆಯಬೇಕಾ மாறாதவர் ஒருத்தர் உன் கூடயே இருக்கணும். ಬಾರದೇ ಒಬ್ಬರು ನಿನ್ನ ಜೊತೆಗೆ ಇರಬೇಕು. உனக்குள்ள உலாவுகிறவர் இருந்தால் ನಿನ್ನೊಳಗೆ ಸಂಚರಿಸುವವರು ಇದ್ದರೆ உன் சாதனை பெரிதா இருக்கும். ನಿನ್ನ ಸಾಧನೆ ದೊಡ್ಡದಾಗುತ್ತದೆ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿ, உனக்குள்ள இயேசு இருந்தால், ನಿನ್ನೊಳಗೆ ಯೇಸು ಇದ್ದಾರೆ, உலாவுகிற இயேசு இருப்பாரானால் ಸಂಚರಿಸುವ ಯೇಸು ಇದ್ದಾರೆ, உன் சாதனை பெருசா இருக்கும். ನಿನ್ನ ಸಾಧನೆ ಹೆಚ್ಚಾಗುತ್ತದೆ. பக்கத்துல சொல்லுங்க, உன் சாதனை பெருசா இருக்கும். ನಿನ್ನ ಸಾಧನೆ ಹೆಚ್ಚಾಗುತ್ತದೆ. நீ எல்லா ஜனத்துக்கு அதிகாரியா ನಿನ್ನ இருப்பாய். ಎಲ್ಲ ಜನರಿಗೆ ಅಧಿಕಾರಿಯಾಗಿರುತ್ತೀಯ. ஆமென், ಆಮೆನ್, ஆமென், ಆಮೆನ್. இரண்டாவது ஒரு காரியம், ಎರಡನೇ ಒಂದು ಕಾರ್ಯವು, இரண்டாவது கவனிப்போம், ಎರಡನೇ ಕಾರ್ಯ ಗಮನಿಸೋಣ. உனக்குள் இருக்கிற வேதத்தை விட்டு விடாதே. ನಿನ್ನೊಳಗೆ ಇರೋ ವೇದನೆಯನ್ನು ಬಿಟ್ಟು முத ಬಿಡಬೇಡ. உனக்குள் இருப்பவரை விட்டு விடாதே. ನಿನ್ನೊಳಗೆ ಇರೋದನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಡ. இரண்டாவது ಎರಡನೇದಾಗಿ உனக்குள் இருக்கும் வேதத்தை விட்டு விடாதே. ನಿನ್ನೊಳಗೆ ಇರೋ ಸತ್ಯ ಗ್ರಂಥವನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಡ. சங்கீதம் 37 37ನೇ ಅಧ್ಯಾಯವು 31 படிங்க. 31 ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿರಿ. அவனுடைய தேவன் அருளிய வேதம் ஆ, அவன் இருதயத்தில் இருக்கிறது, ஆ, அவன் நடைகளில் ஒன்றும் பிசுகுவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஹalleluya. முத கர்த்தர் எங்க இருக்கிறார்? ಮೊದಲೇ ದೇವರು ಎಲ್ಲಿದ್ದಾರೆ? உங்க இருதயமாகிய ನಿಮ್ಮ சரீரம், ಹೃದಯವಾಗಿ இந்த சரீரத்துக்குள்ளேயும் இருதயத்துக்குள்ள இருக்கிறார். ಶರೀರವಾಗಿರೋ ಹೃದಯದಲ್ಲಿದ್ದಾರೆ. இப்ப என்ன இருக்குது மறுபடியும்? ಇಲ್ಲಿ ಮತ್ತೆ ಏನಿದೆ? அந்த கர்த்தருடைய சொந்த வார்த்தைகள், ಆ ಕರ್ತ ಸ್ವಂತ அவர் செய்த ಮಾತುಗಳು, அற்புதங்கள், ಆತನ ಮಾಡಿದ அவர் செய்த ಅದ್ಭುತಗಳು, அதிசயங்கள், ಆತನ ಮಾಡಿದ அவர் அதிசಯಗಳು, உன் வாழ்க்கையில் லிப் பண்ணி உன்னை தூக்கி விடுகிற வழிமுறைகள் எழுதின ಆತನ ಜೀವಿತ ಮೇಲೆ ಎತ್ತಿ ಇರುವಂತ அந்த ಜೀವಿತವನ್ನು, வார்த்தையாக வேதம் ಆ ಮಾತಾಗಿರುವಂತ எங்க ಸತ್ಯವಾಕ್ಯವು இருக்கணுங்க? ಎಲ್ಲಿರಬೇಕು? எங்க இருக்கணும்? எங்க இருக்கணும்? ಎಲ್ಲಿರಬೇಕು? சொல்லுங்க. வெறும் கையில இருந்தா போதாது, ಬರೀ ಕೈಯಲ್ಲಿದ್ರೆ ಸಾಕಾಗೋದಿಲ್ಲ. வேதம் உள்ள இருக்கணும். ಸತ್ಯ ಗ್ರಂಥ ಒಳಗೆ ಇರಬೇಕು. ஹல்லேலூயா. ஹalleluya. காலையில இருந்து ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போறேன். ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ದು ಭಾನುವಾರ ಸಭೆಗೆ ಹೋಗುತ್ತೆ. எத்தனை பேர் வேதத்தை படிச்சீங்க? ಎಷ್ಟು ಸತ್ಯ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿದಿರಾ? ஆமென். எதிர்பார்க்கிறது என்ன? ಇದನ್ನ ನೋಡೋದೇನು? இதுக்கு இந்த காரியம் செய்யணும், அந்த காரியம் செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும், இப்படி பல பிளானிங் பண்ணுவோம். ಇದು ಮಾಡಬೇಕು, ಅದು ಮಾಡಬೇಕಂತ ಹಲವಾದ ಪ್ಲಾನ್ಗಳು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. இந்த பிளான் சக்சஸ் பண்ணணும்னா ಈ ಪ್ಲಾನ್ ಸಕ್ಸಸ್ அந்த ಆಗಬೇಕಂದ್ರೆ பிளானுக்குரியவரிடத்துல முழங்கால் இருக்கணும். ಆ ಪ್ಲಾನ್ ಇರುವ ಬರೆಯಲ್ಲಿ ಮೊಣಕಾಲಿರಬೇಕು. வேதம் ரொம்ப முக்கியம். ಸತ್ಯ ಮುಖ್ಯವು. ஹல்லேலூயா. ಹalleluya. சொல்லுங்க, ஒரு தேவனுடைய பிள்ளை ಒಂದು ದೇವರ ಮಗು காலையில எழுந்து நீ வேதத்தை பார்க்காம ஏன் சபைக்கு வர? ಬೆಳಗ್ಗೆ ಸತ್ಯ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡದೆ ಯಾಕೆ ಸಭೆಗೆ ಬರುತ್ತೀಯಾ? ஹல்லேலூயா. ಹalleluya. ஆமென், ಆಮೆನ್, ஆமென், ಆಮೆನ್. சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை மேல உங்களுக்கு செவி எங்க இருக்கிறது? ದೇವರ ಮಾತು ನಿಮಗೆ ಕಿವಿಯಲ್ಲಿದೆ. அந்த வார்த்தை எப்படி உங்க இருதயத்துல வைக்கிறீங்க? ಆ ಮಾತು ಹೇಗೆ ಹೃದಯದಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳುತ್ತೀರಾ? கர்த்தருடைய வார்த்தை உங்க இருதயத்துல இருக்குமானா ದೇವರ ಮಾತು ಹೃದಯದಲ್ಲಿ உன் ಇರುವುದಾದರೆ செயல்கள் மகிமையா மாறும். ನಿನ್ನ ಕಾರ್ಯಗಳು ಮಹಿಮೆ அந்த ಆಗುತ್ತದೆ. வசனத்தை திரும்ப படிங்கம்மா. அந்த ಆ வசனத்தை ವಾಕ್ಯ ಮತ್ತೆ ಓದಿ. அவனுடைய அவனுடைய தேவன் தேவன் ஆ, அருளிய வேதம் அருளிய அவன் வேதம் இருதயத்தில் இருக்கிறது. அவன் இருதயத்தில் இருக்கிறது. அவன் நடைகளில் அவன் ஒன்றும் நடையில ஒன்று பிசுகுவதில்லை. பிசுகுவதில்லை. ஒரு காரியம் கூட தோல்வியாகுவதில்லை. ಒಂದು ಕಾರ್ಯವು ஒண்ணு ಸೋಲಾಗುವುದಿಲ್ಲ. கூட ஃபெயிலியர் ஆகுவதில்லை. ಒಂದದು ಫೇಲ್ ஒண்ணு கூட தடையாவதில்லை. கவனிங்க, ஒண்ணு கூட தடையாவதில்லை. ಒಂದು ತಡೆಯಾಗುವುದಿಲ್ಲ. வேதம் உனக்குள்ள இருக்குமானா ಸತ್ಯ ವಾಕ್ಯವು ನಿನ್ನೊಳಗೆ ಇರುವುದಾದರೆ உன்னை அதை தட்டி எழுப்பும். ನಿನ್ನನ್ನು ತಟ್ಟಿ ಎಬ್ಬರಿಸುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ராத்திரி படுக்கும்போது 3 அதிகாரம் 4 அதிகாரம் நான் பார்த்து தான் தூங்குவேன். ರಾತ್ರಿ ಮಲಗುವಾಗ 3 ಅತ್ತೆ 4 ಅತ್ತೆ ಹೋಗಿನೇ ಮಲಗೋದು. வசனத்தை, அதுவும் ஒரு வசனம் எனக்கு மைண்ட்ல வந்துருச்சுன்னா அந்த வசனத்துக்கு எங்கெங்க அர்த்தம் இருக்கு அதெல்லாம் பார்க்காம நான் தூங்குறதே கிடையாது. ಒಂದು ವಾಕ್ಯ ನನ್ನ ನೆನಪಿಗೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅದಕ್ಕೆ ಅರ್ಥ ಎಲ್ಲೆಲ್ಲ ಇದೆ ಅಂತ அது ನೋಡಿ எவ்வளவு நேரமானாலும் சரி ಅದು ಎಷ್ಟೊತ್ತಾದ್ರೂ அந்த ಸರಿ வசனத்தை அர்த்தம் என்ன ಆ ವಾಕ್ಯದ அதை ಅರ್ಥವೇನು பார்த்து தான் நான் தூங்குவேன். ಅದನ್ನ ನೋಡಿದ್ರೆ ஆனா ಮಲಗಿಕೊಳ್ಳುವುದು. காலையில அதே போல ಬೆಳಗ್ಗೆ ಅದೇ ರೀತಿ எழுந்த உடனே வேத வசனத்துக்கு கண்ணை திறக்க வைப்போம். ಎದ್ದ ತಕ್ಷಣ ಸತ್ಯ ವಾಕ್ಯ ಕಿವಿಯನ್ನು ತೆಗಿತೇವೆ. ஹல்லேலூயா. ಹalleluya. ஆமென். நான் படுக்கும்போது ராத்திரில மகனுக்கு ஒரு வசனத்தை சொல்லி கொடுக்கிறது. ನನ್ನ ಮಲಗಕ್ಕೆ ಮುಂಚೆ ನನ್ನ ಮಗನಿಗೆ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು இந்த ಹೇಳಿಕೊಡುವುದು. வசனத்தை சொல்றா அந்த வசனம் ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳು. ஹல்லேலூயா. ಹalleluya. நல்லா உட்கார்ந்து சொல்றா அப்படின்னு சொல்லுவேன். ಚೆನ್ನಾಗಿ ಕೂತ್ಕೊಂಡು ಹೇಳು ಅಂತ அப்போ ಹೇಳೋದು. வேதம் என்கிற வார்த்தை ಹಾಗೆ ಸತ್ಯ ಗ್ರಂಥ ಎಂಬ உங்க ಮಾತು இருதயத்துக்குள்ள இருந்தா ನಿಮ್ಮ ಹೃದಯ ಒಳಗಿದ್ದರೆ அதுதான் விளக்கு. ಅದೇ உங்க ಬೆಳಕು இருட்டு வெளிச்சமாக்கிறோம். ನಿಮ್ಮ ಕತ್ತಲನ್ನು உங்க வேதனையை உங்க ಪ್ರಕಾಶವಾಗುತ್ತದೆ. துன்பத்தை மதுரமாக்கிறோம். ನಿಮ್ಮ ವೇದನೆ ದುಃಖವನ್ನು உங்க கவலை ಮಧುರವಾಗುತ್ತದೆ. கண்ணீரை தொடச்சிரும். ನಿಮ್ಮ ಕಣ್ಣೀರು ಚಿಂತೆಯನ್ನು உங்களுக்கு ಒರೆಸುತ್ತದೆ. வழிகாட்டும். ನಿಮಗೆ ಮಾರ್ಗದರ್ಶನ ತೋರಿಸುತ್ತದೆ. அதிசயமான ஒரு வழிகாட்டும். அதிசಯವಾದ ಮಾರ್ಗದರ್ಶನವನ್ನು ஹalleluya. ತೋರಿಸುತ್ತದೆ. ಆಮೆನ್. சொல்லுங்க ஹalleluya. ಹalleluya. ஆமென், ಆಮೆನ್. ஆமென். வேதம் தான் உன் வாழ்க்கையில வெளிச்சம் தருவது. ಸತ್ಯ ಗ್ರಂಥವು ನಿನ್ನ ಜೀವಿತಕ್ಕೆ ಬೆಳಕು ಕೊಡುವುದು. யாக்கோபு 1:21 சொல்லுகிறது. ಯಾಕೋಬ 1:21 ಹೇಳುತ್ತದೆ. அங்க என்ன சொல்றார் பாருங்க. ಏನು ಹೇಳುತ್ತದೆ ನೋಡ್ರಿ. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் ಯಾಕೋಬ 1ನೇ ಅಧ್ಯಾಯವು 1:21 என்ன சொல்லுது? ஆகையால் ಹೇಳುತ್ತದೆ. நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்கணத்தை ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும்
உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமுள்ளதாகிய வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஆமென் ஆமென். அங்க என்ன சொல்றார் பாருங்க. ಅಲ್ಲಿ ಏನು ಹೇಳುತ್ತದೆ ನೋಡಿರಿ. படிமா. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் நல்லா கவனிங்க. எல்லாவித அழுக்கு அழுக்கு அழுக்கையை எல்லா கொலைகளும் துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு என்னத்துங்க கொடிய துர்க்குணத்தை வேண்டாம் வெறுப்பா காரியம் செய்யற பாருங்க. துர்க்குணமான காரியம் ಬೇಡದೇ ಇರುವಂತ ಕೆಟ್ಟ ಕಾರ್ಯಗಳು கூட அண்ணன் தான் இருப்பான். அண்ணனுக்கே தெரியாது. ಅವನಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. துர்க்குணமான காரியம் செய்வான். ದುರ್ಗುಣವಾದ தம்பி ಕಾರ್ಯಗಳು இருப்பான், தங்கச்சி இருப்பான், ತಮ್ಮ ಇರ್ತಾನೆ, அம்மா இருப்பா, ಅಣ್ಣ ಇರ್ತಾನೆ, மகன் இருப்பான். ಮಗನ ಇರ್ತಾನೆ. ஆனா உள்ளுக்குள்ளேயே வன்கொடுமையாய் நீ செஞ்சுக்கிட்டு இருப்ப. ಅದು ಒಳಗೆ ನೀನು ಕೆಟ್ಟ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವುದು. ஒழித்து விட்டு உங்க உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் ஆமென் ஆத்துமாக்களை ரட்சிக்க ஆமென் ஹல்லேலூயா இருக்கிற ஆமென் உங்க உள்ளத்துல நாட்டப்பட்டிருக்கிற வசனம் ನಿಮಗೆ ಹೃದಯದಲ್ಲಿ ಇರುವಂತ வார்த்தை ಮಾತು ஹல்லேலூயா ಆಮೆನ್ சொல்லுங்க ஆமென். நாட்டப்பட்டதாகிய வார்த்தை ஆத்துமாக்களை ரட்சிக்கிற வல்லமை உள்ள வார்த்தை ಆತ್ಮವನ್ನು ರಕ್ಷಿಸುವಂತ ಒಳ್ಳೆ ಮಾತುಗಳು. அந்த வசனத்தை சாந்தமா ஏற்றுக்கொள்ளணும். ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಶಾಂತವಾಗಿ ಸ್ವೀಕರಿಸಬೇಕು. வசனம் சொல்லும்போது அற்புதமா ஏற்றுக்கொள்ளணும். ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಾನೆ ಅದ್ಭುತವಾಗಿ ಹೇಳಬೇಕು. வசனம் சொல்லும்போது இருதயத்தில் ரெக்கார்ட் ஆகணும். ವಾಕ್ಯ ಹೇಳುವಾಗ ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ರೆಕಾರ್ಡ್ ಆಗಬೇಕು. வசனத்தை கேட்கிறது மட்டுமல்ல, ವಾಕ್ಯ ಕೇಳೋದು அதன்படி ಮಾತ್ರವಲ್ಲ, நடக்கிறவர்களாய் இருக்கணும். ಅದರ ಪ್ರಕಾರ இந்த ನಡೆಯುವಂತವರಾಗಿರಬೇಕು. வசனத்தின்படி நடக்கிறவன் ಆ ವಾಕ್ಯ ಪ್ರಕಾರ ನಡೆಯುವವನು 160 30 பலன் கொடுப்பான். 160 30 ಆಗಿ ಫಲವನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. அவன் செய்வது நலமாய் இருக்கும். ಅವನು ಮಾಡುವುದು ಒಳ್ಳೆಯದಾಗುತ್ತದೆ. அவனுக்குள்ள வேற கலைகள் இருக்காது, ಅವನ ಒಳಗೆ ಬೇರೆ ಕಳೆಗಳು வேற ಇರುವುದಿಲ್ಲ, கிளைகளும் இருக்காது. ಬೇರೆ ಕೆಂಪುಗಳು ಇರುವುದಿಲ್ಲ. இயேசு என்கிற அந்த பவர், அந்த மகிமை மட்டும் உனக்குள்ள இருக்கும். ಯೇಸು ಎಂಬ ಶಕ್ತಿ ಮಗಿ ಮಾತ್ರ ಒಳಗೆ ಇರುತ್ತದೆ. ஆமென் ಆಮೆನ್ ஆமென். மறைமுகமா எந்த காரியம் செய்ய மாட்டான். ನಿನ್ನ ಮರೆಯಾಗಿ ಯಾವ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುವುದಿಲ್ಲ. ஆமென் ಆಮೆನ್. இவங்களுக்கு தெரிஞ்சிச்சுனா, ಇವರಿಗೆ ಗೊತ್ತಾಗಬಿಟ್ಟರೆ, இவங்களுக்கு தெரிஞ்சிச்சுனா, ಇವರಿಗೆ ಗೊತ್ತಾದರೆ, இவங்களுக்கு தெரிஞ்சிச்சுனா, ಇವರಿಗೆ ಗೊತ್ತಾದರೆ, தெரிஞ்ச உடனே எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு போறேன். ಗೊತ್ತಿದ ತಕ್ಷಣ ಎಲ್ಲೋ ತೆಗೆದು ಬಂದು ಕೊಡುತ್ತೀಯಾ? ஆமென் ಆಮೆನ್. ஆனா இவங்களுக்கு தெரிஞ்சிச்சுனா, ತಕ್ಷಣ இவங்களுக்கு தெரிஞ்சிச்சுனா, ಇವ್ರಿಗೆ ಗೊತ್ತಾಗ್ಬಿಟ್ರೆ சில காரியங்களை நான் கவனிச்சிட்டு வரேன். ಕೆಲವೊಂದು ಕಾರ್ಯಗಳು ಗಮನಿಸ್ತಾ ಇದ್ದೀನಿ. இவங்களுக்கு தெரியக்கூடாது, ಇವರಿಗೆ ಗೊತ್ತಾಗಬಾರದು, அதான் தெருவுல வந்துடுறேன். ಅದಕ್ಕೆ ಬೀದಿಲಿ ಬರುತ್ತೀಯಾ? ஆமென் ಆಮೆನ್ ஆமென். ಆಮೆನ್. தெரியக்கூடாதுன்னு ஒரு பரிசுத்தவானுக்கோ, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கோ, ஒரு தகப்பனுக்கோ, தாய்க்கோ, ஒரு கணவனுக்கோ, மனைவிக்கோ நீ மறைப்பாயானால், ನೀನು ಯಾರಿಗೂ ಗೊತ್ತಾಗಬಾರದು, ಪರಿಶುದ್ಧ ಭಕ್ತರಿಗೂ, ಸೇವಕರಿಗೂ, ತಾಯಿಗೂ, ತಂದೆಗೂ ನೀನು ಹೇಳ್ದೆ ನೀನು ಮಾಡುವುದಾದರೆ தெரியக்கூடியபடி தெருவுல கொண்டு வந்து விட்டுருவார். ಎಲ್ಲರಿಗೂ ತಿಳಿಸುವಂತೆ ಬೀದಿಯಲ್ಲಿ ಬಿಟ್ಟು ಬಿಡ್ತಾರೆ. நாட்டப்பட்டிருக்கிற ನಿನ್ನೊಳಗೆ ನಟಿಸಿರುವಂತದಾಗಿ ஆத்துமாக்களை ரட்சிக்கிற ಆತ್ಮಗಳನ್ನು வசனத்தை சரியா ஏற்றுக்கொள். ವಾಕ್ಯವನ್ನು ಸರಿಯಾಗಿ வசனத்தின்படி நட. ವಾಕ್ಯ ಪ್ರಕಾರ ನಡೆ. வசனம் உனக்கு கிரியை செய்யும். ವಾಕ್ಯ ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತದೆ. வசனம் உன்னை வழி நடத்தும். ವಾಕ್ಯ ದಾರಿ ನಡೆಸುತ್ತದೆ. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳು. உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ನಿನ್ನ ಮೇಲೆ ಕಣ್ಣಿಟ್ಟು ನಿನಗೆ ಆಲೋಚನೆ நீ ಹೇಳುವವನು. நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன்றாரு. ನಡೆಯುವಂತ ಮಾರ್ಗದರ್ಶನ ನಿನಗೆ அப்ப ತೋರಿಸುತ್ತಾನೆ. வசனம் தான் உன்னை வழி நடத்தும். ಆಗ ವಾಕ್ಯ ದಾರಿ ನಡೆಸುತ್ತದೆ. வசனம் தான் உன்னோடு செயல்படும். ವಾಕ್ಯ ನಿನ್ನ ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತದೆ. ஆமென் ಆಮೆನ್. ஹல்லேலூயா. வேதத்தை பைபிளே நாங்க எடுக்கிறது இல்ல, ನಾವು ಸತ್ಯ ಗ್ರಂಥವೇ ಎತ್ತುವುದಿಲ್ಲ. அப்புறம் எங்க நாங்க வசனத்தை நாங்க நடக்க போறோம்? ಆಗ ಹೆಂಗೆ ವಾಕ್ಯ ಪ್ರಕಾರ ನಾವು ನಡೆಯಕ್ಕೆ வசனம் எங்க நாங்க உள்ள வச்சுக்க போறோம்? ವಾಕ್ಯ ಹೇಗೆ ಒಳಗೆ ಇಟ್ಟುಕೊಳ್ಳುತ್ತೀವಿ? ஹல்லேலூயா ஹalleluya. ஆமென். வசனம் கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ள கிரியை செய்யவில்லை. ವಾಕ್ಯ ನಿನ್ನೊಳಗೆ ಕ್ರಿಯೆ ಮಾಡಲಿಲ್ಲ. அந்த வார்த்தைக்கு நீ நடுங்குவாயானால், ಆ ವಾಕ್ಯಕ್ಕೆ அந்த ನಡುಗುವುದಾದರೆ, வார்த்தையின்படி ಆ பயப்படுவாயானால், ವಾಕ್ಯ ಪ್ರಕಾರ அந்த ಭಯಪಡುವುದಾದರೆ, வார்த்தையின்படி நீ எழும்பி ಆ நிப்பாய், ವಾಕ್ಯ ಪ್ರಕಾರ ಎದ್ದು ನಿಲ್ಲುವೆ, உனக்கு ஒரு வெற்றி ನಿನಗೆ கிடைக்கும். ಒಂದು ಜಯವು ಸಿಕ್ಕುತ್ತದೆ. வேதம்தான் மனுஷனுக்கு வழிகாட்டி. ಸತ್ಯವೇ ಮನುಷ್ಯನಿಗೆ ಮಾರ್ಗದರ್ಶನವು. சகரியா 3:7 சொல்லுகிறது. 3:7 ಹೇಳುತ್ತದೆ. வேதம்தான் மனுஷனுக்கு வழிகாட்டி. ಸತ್ಯ ಗ್ರಂಥ ಮನುಷ್ಯನಿಗೆ ದಾರಿ. வேதம்தான் ஆலோசனை தரும் சிநேகிதன். ಸತ್ಯ ಗ್ರಂಥ ಆಲೋಚನೆ ಕೊಡುವಂತ ಒಂದು ಸ್ನೇಹಿತನು. சங்கீதம் 32:8 சொல்லுகிறது. 38:7 ಹೇಳುತ್ತದೆ. கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் பேசுகிறது. வேதம்தான் ஆலோசனை தரும் சிநேகிதன் என்று சொல்லுகிறது. ಸತ್ಯ ಗ್ರಂಥ ಒಳ್ಳೆ ಆಲೋಚನೆ ಕೊಡುವಂತ ಒಂದು ಸ್ನೇಹಿತನು ಎಂದು ಹೇಳುತ್ತದೆ. வேதம்தான் ஞானிகளுக்கு விளக்கு. ಸತ್ಯ ಗ್ರಂಥ ಜ್ಞಾನಿಗಳಿಗೆ ಬೆಳಕು. 1 ராஜாக்கள் 3:3 சாலமோனோடு கர்த்தர் பேசுகிற அத்தனை ஞான ஆசீர்வாதம், ಅರಸರು 3ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಸಾಲಮನ್ ಜೊತೆಗೆ ದೇವರು ಮಾತಾಡುವ ಅಷ್ಟು ಒಳ್ಳೆ அது ವಾಕ್ಯಗಳು உங்களுக்கு விளக்காய் எரியும். ಅದು ಪ್ರಕಾಶವಾಗಿ ಉರಿಯುತ್ತದೆ. வேதம்தான் தேனிலும் மதுரம். ಸತ್ಯ ಗ್ರಂಥ ಜೇನಿಗಿಂತ ಮಧುರವು. அது ஆத்துமாவுக்கு மிகவும் மேன்மையாய் இருக்கும். ಅದು ಆತ್ಮಕ್ಕೆ ಅದು ಮೇನ್ಮುಳ್ಳದಾಗಿರುತ್ತದೆ. ஏசாயா 59:21 சொல்லுகிறது. ಯೆಶಾಯ 59:21 உன் வாயில் இருக்கிற வார்த்தை ನಿನ್ನ ಬಾಯಲ್ಲಿ உன் பிள்ளையுடைய வாயிலையும் ನಿನ್ನ ಮಕ್ಕಳ உன் பிள்ளையுடைய வாயில் உள்ள வார்த்தை ನಿನ್ನ ಮಕ್ಕಳಿರುವ ಬಾಯಲ್ಲಿ
அடுத்த தலைமுறையுடைய வாயிலும் இந்த வார்த்தை ಮಾರಾದಿರುವುದಾக ಈ ಮಾತು ಎಂದಿಗೂ ಬದಲಾಯಿಸುವುದಿಲ್ಲ. வேதம் தேனிலும் மதுரமானது. ಸತ್ಯ ಗ್ರಂಥ ಜೇನಿಗಿಂತ ಮಧುರವಾದದ್ದು. ஒரு மனுஷன் தேனை சாப்பிடுறானா ಒಂದು ಮನುಷ್ಯ ಜೇನನ್ನು ತಿನ್ನುತ್ತಾನೆ. அவன் மத்த அதை நக்கி பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி தான் பாப்பான். ಅದು ರುಚಿ ನೋಡೋಣ ಅಂತ ಹೇಗೆ ಅದು ನೋಡುತ್ತಾನೆ. அதே போலதான் வேதம். ಅದೇ ಪ್ರಕಾರ ಸತ್ಯ ಗ್ರಂಥವು இருதயத்துக்குள்ள எப்போதும் தேனை போல இருக்கணும். ನಿನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಯಾವಾಗ ಸತ್ಯ ಗ್ರಂಥ ಆಗಿ ಮಧುರವಾಗಿರಬೇಕು. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. ஒரு புத்தகத்தை படித்தபோது ஒரு ஸ்டோரி நான் பார்த்தேன். ಒಂದು ಪುಸ್ತಕವನ್ನು ಓದುವಾಗ ಸ್ಟೋರಿ ನಾನು ನೋಡಿದೆ. விக்டோரியா மகாராணியிடம் ஒரு காரியம் கற்றுக்கொள்ள ஒரு வழி இருக்கிறது. ವಿಕ್ಟೋರಿಯಾ ಮಹಾರಾಣಿ ಬಳಿ ಒಂದು ಕಾರ್ಯ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವ ಒಂದು ಕಾರ್ಯವಿದೆ. விக்டோரியா மகாராணியை பார்த்து ಒಂದು ವಿಕ್ಟೋರಿಯಾ ರಾಣಿಯನ್ನು ನೋಡಿ ஆப்பிரிக்கா தலைவன் ஒருவன் கேட்டான். ಆಫ್ರಿಕಾ ಅರಸನು ಒಬ್ಬನು ಕೇಳುತ್ತಾನೆ, பார்த்து ராணி உங்க ராஜ்யத்துல ನಿಮ್ಮ ರಾಜ್ಯದಲ್ಲಿ வெற்றிக்கும் உயர்வுக்கும் என்ன காரணம் என்று கேட்டான். ಜಯಕ್ಕೂ ಎತ್ತಕ್ಕೂ ಯಾವುದು ಕಾರಣವು? விக்டோரியா மகாராணி கிட்ட ವಿಕ್ಟೋರಿಯಾ ಮಹಾರಾಣಿ ಬಳಿ ஆப்பிரிக்கா தேச தலைவன் ஒருவன் கேக்குறான். ಆಫ್ರಿಕಾ ದೇಶ ತಲೆಯವರು ಕೇಳುತ್ತಾರೆ, உங்க தேசத்துல ನಿಮ್ಮ உங்க ದೇಶದಲ್ಲಿ வாழ்க்கையில ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ வெற்றிக்கும் உயர்வுக்கும் ಜಯಕ್ಕೂ ಎತ್ತರಕ್ಕೂ என்ன காரணம்? ಏನ್ ಕಾರಣವು? ஆமென். ಆಮೆನ್. வெற்றிக்கும் உயர்வுக்கும் மேன்மைக்கும் என்ன காரணம்? ಜಯಕ್ಕೂ ಎತ್ತರಕ್ಕೂ ಯಾವ அதுக்கு ಕಾರಣವು? உடனே அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? ತಕ್ಷಣ ಅವ್ರು ಏನ್ ಹೇಳಿದ್ರು ಗೊತ್ತಾ? உடனே கையில இருந்த ತಕ್ಷಣ ಕೈಲಿದ್ದಂತ வேதத்தை தூக்கிட்டாங்க அப்படி. ಸತ್ಯ ವೇದವನ್ನು ಎತ್ತಿದರು. ஹalleluya. ஹalleluya. அந்த விக்டோரியா மகாராணி வேதத்தை தூக்கி சொல்றாங்க, ವಿಕ್ಟೋರಿಯಾ ಮಹಾರಾಣಿ ಸತ್ಯ இந்த வேதம் தான் எங்க வெற்றிக்கு, ವೇದವೇ இந்த வேதம் தான் எங்க உயர்வுக்கு, ಸತ್ಯ ವೇದವೇ ನಮ್ಮ இந்த வேதம் தான் எங்க மேன்மைக்கு. ಸತ್ಯ ವೇದವೇ ನಮ್ಮ ಮೇನ್ಮೆಗೆ. ஹalleluya. ஹalleluya. இன்றைக்கு எத்தனை பேர் வேதத்தை தூக்கி சொல்ல முடியும்? ಇವತ್ತು ಸತ್ಯ ವೇದವನ್ನು ಎತ್ತಿ ಹೇಳಕ್ಕಾಗುತ್ತದೆ. சத்தியத்தை அறிவிகள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குமே. ಸತ್ಯವನ್ನು ತಿಳಿಯಿರಿ, ಸತ್ಯವನ್ನು எத்தனை பேர் ಬಿಡುಗಡೆಯಾಗುತ್ತದೆ. வேதத்தை சுமக்கிறீர்கள்? ಎಷ್ಟು ವೇದವನ್ನು ಹೊಂದ್ಕೊಂಡು ಹೋಗುತ್ತೀರಾ? வேதத்தை உங்க இருதயத்துல சுமக்கணும். வேதனை ಹೃದಯವನ್ನು வெறும் ಹೊಂದ್ಕೊಬೇಕು. கையில சுமக்கிறது மாத்திரமல்ல, ಕೈಯಲ್ಲಿ ಹೊಂದ್ಕೊಳ್ಳೋದು நீ ಮಾತ್ರ கையில ಅಲ್ಲ. சுமக்கிறது போல உன் இருதயத்துக்குள்ள சுமக்கணும். ಕೈಯಲ್ಲಿ ಹೊಂದ್ಕೋ, ಆಗ ಹೃದಯದಲ್ಲಿ ಹೊಂದ್ಕೊಬೇಕು. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. ஹalleluya. ಹalleluya. சத்தத்தை உயர்த்தி, ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ, சத்தத்தை உயர்த்தி. ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ. ஆமென். ಆಮೆನ್. இயேசுவாகிய கர்த்தர் தேவாலயத்துல போய் அவர் வேதத்தை தான் படிச்சாரு. ಯೇಸು ದೇವಾಲಯದಲ್ಲಿ ಹೋಗಿ ಸತ್ಯ ವಾಕ್ಯವನ್ನೇ ಓದಿದರು. ஆமென். ಆಮೆನ್. படிச்சாரா இல்லீங்களா? ಓದಿದ್ರಾ ಇಲ್ವಾ? தேவாலயத்துல போய் வேத பாடம் படிச்சாரா இல்லையா? ಸತ್ಯದಲ್ಲಿ ಹೋಗಿ ಅವರು ಸತ್ಯ ஏன் அவ்வளவு பேர் இருக்கும்போது அவர் போய் ஏன் படிக்கணும்? ಅಷ್ಟು ಇರುವಾಗ ಅವ್ರು ಮಾತ್ರ ಯಾಕೆ ஏன்னா ಓದಬೇಕು? வேதத்துக்கு சொந்தக்கார அவர்தான். ಯಾಕಂದ್ರೆ ಸತ್ಯ ಗ್ರಂಥಕ್ಕೆ அந்த ಸ್ವಂತಕಾರ ಆತನೇ. சொந்தக்கார நமக்குள்ள இருப்பாரானா ಆ ಸ್ವಂತಕಾರ ನಮ್ಮೊಳಗೆ அவர் ಇರುವುದಾದರೆ எதிர்பார்க்கிற வார்த்தைகள் நமக்குள்ள இருக்கணும். ಅದನ್ನ ಎದುರು ನೋಡೋ ಮಾತು ನಮ್ಮೊಳಗೆ ಇರುತ್ತದೆ. யோவான் 15 சொல்லுகிறது, ಯೋಹಾನ 15 நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் இருந்தால், ನೀವು ನಮ್ಮಲ್ಲಿ ನನ್ನ ಮಾತು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇದ್ದರೆ, நீங்கள் என்னிலும் வார்த்தை உங்களிலும் இருந்தால் என்று ನೀವು சொல்லுகிறாரு. ನನ್ನಲ್ಲಿ ನನ್ನ ಮಾತು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರಲ್ಲ, அப்ப நமக்குள்ள இருக்கிற வார்த்தை எங்க? ಆಗ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುವಂತ ಮಾತೇನು? வேதத்தை அறிகிற உங்களுக்கு ವೇದವನ್ನು ತಿಳಿಯುವಂತ ನಿಮಗೆ ஞானக்கண் திறக்கப்படும். ಜ್ಞಾನಕ್ಕನ್ನು ತೆಗೆಲ್ಪಡಬೇಕು. பக்கத்து பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿ, உனக்குள்ள வேதம் இருந்தா ನಿನ್ನೊಳಗೆ ವೇದವಿದ್ದರೆ சகலத்தையும் ஆளுகை ನೀನು செய்வ. ಸಕಲವನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುತ್ತೀಯ. உனக்குள்ள வேதம் இருந்தால் ನಿನ್ನೊಳಗೆ ವೇದವಿದ್ದರೆ ஞானமா இருப்ப. ಜ್ಞಾನವಾಗಿರುತ್ತೀಯ. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. சத்தத்தை உயர்த்தி, ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ, சத்தத்தை உயர்த்தி. ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ. ஆமென். ಆಮೆನ್. உனக்குள்ள இருக்கிற கர்த்தரை விட்டு விடக்கூடாது. ಮೊದಲನೇದಾಗಿ ನಿನ್ನ ಒಳಗಿರೋ ದೇವರನ್ನು ಬಿಡಬಾರದು. இரண்டாவது உனக்குள்ள இருக்கிற வேதத்தை விட்டுறக்கூடாது. ಎರಡನೇದಾಗಿ ನಿನ್ನೊಳಗೆ ಇರುವ ಸತ್ಯ ಗ್ರಂಥವನ್ನು ಬಿಡಬಾರದು. மூணாவது இதை நான் சொல்லி முடிச்சு விடுகிறேன். ಮೂರನೇದಾಗಿ ಇದನ್ನು ಹೇಳಿ ಮುಗಿಸುತ್ತೇನೆ. ஐயா, தம்பி, தங்கச்சி, ತಂಗಿ, உனக்குள் இருக்கும் ஆவியானவரை விட்டு விடாத. ನಿನ್ನೊಳಗೆ ಇರುವ ದೇವರ ಆತ್ಮನ ಬಿಡಬೇಡ. இதுதான் ரொம்ப முக்கியமானது. ಇದೇ ಮುಖ್ಯವಾದದ್ದು. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க, வேதம் சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல, ಬಲದಿಂದಲಲ್ಲ, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ಪರಾಕ್ರಮದಿಂದಲ್ಲ, என்னுடைய ஆவினால எல்லாம் ஆகும். ನನ್ನ ಆತ್ಮದಿಂದಲೇ ಎಲ್ಲವೂ ಸಾಧ್ಯ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. இப்ப நான் இங்க நின்னுகிட்டு இருக்கிறேன். ಇವಾಗ ನಾನು ಇಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದೀನಿ. இப்ப ரெண்டு ஆவி எனக்குள்ள செயல்படுகிறது. ಎರಡು ಆತ್ಮ ನನ್ನೊಳಗೆ ಕ್ರಿಯೆ ஒன்று ಮಾಡ್ತಾ ಇದೆ. பரிசுத்த ஆவி, ಒಂದು ಪವಿತ್ರ ಆತ್ಮವು, இரண்டாவது கர்த்தரின் ஆவி. ಏನಾಗಿ ದೇವರ அதான் ಆತ್ಮವು, உயிர் கொடுத்திருக்கிற ஆவி. ಅದೇ ಪ್ರಾಣ ಕೊಟ್ಟಿರುವ இந்த ಆತ್ಮವು. ரெண்டு ஆவி நான் இல்லனா ಎರಡು ಆತ್ಮವಿಲ್ಲ ಅಂದ್ರೆ இப்ப நான் பேச முடியுமா? ನಾನು ಮಾತಾಡಕ್ ಆಗುತ್ತದಾ? நான் எப்படி கிடப்பேன்? ನಾನು ಹೇಗೆ நிக்க ಬಿದ್ದಿರ್ತೇನೆ? முடியுமா என்னால? ನಿಲ್ಲಕ್ ಆಗುತ್ತದ? ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ஆமென். ஆமென். உனக்குள் எந்த ஆவி இருக்கிறது? ನಿನ್ನೊಳಗೆ ಯಾವ ಆತ್ಮವಿದೆ? கர்த்தருடைய ஆவி இருக்கிறதா? ದೇವರ ಆತ್ಮವಿದೆಯಾ? அங்க சொல்ற சகரியா 4:6 சொல்லுகிறது, ಜಕರೆ 4:6 ಹೇಳುತ್ತದೆ, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ಬಲದಿಂದಲ್ಲ, ಪರಾಕ್ರಮದಿಂದಲ್ಲ, என்னுடைய ஆவினால எல்லாம் ஆகும். ನನ್ನ ಆತ್ಮದಿಂದ ಎಲ್ಲವೂ ಸಾಧ್ಯವು. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவி உனக்குள்ள இருக்குமானால் ದೇವರ ಆತ್ಮ ನಿನ್ನೊಳಗೆ உன் பலவீனம் ஓடி போய்விடும். ನಿನ್ನ ಬಲತೆ ಓಡಿ ಹೋಗುತ್ತದೆ.
ಇರುತ್ತದೆ உனக்குள்ள கர்த்தருடைய ஆவி இருக்குமானா ನಿನ್ನಲ್ಲಿ ದೇವರ ಆತ್ಮ அசுத்த ಇದ್ದರೆ ஆவி ஓடிவிடும். ದೇವರ ಆತ್ಮ ಓಡಿ ಹೋಗುತ್ತದೆ. உனக்குள்ள கர்த்தருடைய ஆவியான இருப்பாரனா ನಿನ್ನಲ್ಲಿ ದೇವರ ಆತ್ಮ உன்னை ಇರುವುದಾದರೆ எதிர்த்து வருகிற மாந்திக கட்டுகள் உன்னை தொடாது. ನಿನಗೆ ವಿರೋಧವಾಗಿರುವ ಮಾಂತ್ರಿಕ ಕಟ್ಟುಗಳು ನಿನ್ನನ್ನು ಮುಟ್ಟುವುದಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்து, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஹalleluya. நீதிமொழிகள் 1:23 சொல்லுகிறது. ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 1:23 ಹೇಳುತ್ತದೆ. ஆவி உங்களுக்குள்ள இருக்குமானா ಆತ್ಮವು ನಿಮ್ಮೊಳಗೆ ಇರುವುದಾದರೆ அங்க என்ன சொல்றார் பாருங்க. ಅಲ್ಲಿ ಏನು ಹೇಳ್ತದೆ ನೋಡಿರಿ. சீக்கிரம் சப்பக்கா. நீதிமொழிகள் 1:23 தெரிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன். ஆமென். என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். ஆமென். எனக்குரிய ஆவி உனக்குள்ள அனுப்புவேன். ನನ್ನ ಆತ್ಮ ನಿನ್ನೊಳಗೆ ಕಳಿಸುತ್ತೇನೆ. என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன். ನನ್ನ ಮಾತನ್ನು ನಿನಗೆ ತಿಳಿಯಪಡಿಸುತ್ತೇನೆ. கர்த்தருடைய ஆவி ದೇವರ ಆತ್ಮವು ஆமென் அற்புதமானது. ಅದ್ಭುತವಾದದ್ದು. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ ಹೇಳಿರಿ. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. அங்க என்ன சொல்றார் பாருங்க. ಏನು ಹೇಳ್ತಾರೆ ನೋಡಿ. அந்த வசனம் சொல்லுகிறது. ಆ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. இதோ என் ஆவி உங்களுக்குள் அருளுவேன். ನನ್ನ ಆತ್ಮ ನಿಮ್ಮೊಳಗೆ ಕಳಿಸುತ್ತೇನೆ. உனக்குள்ள அருளுவேன். ನಿನ್ನೊಳಗೆ ಪ್ರಜ್ಜಿಸುತ್ತೇನೆ. அப்ப 2 கொரிந்தியர் 2 ಕೊರಿಂಥಿಯರ ಪುಸ್ತಕ 3 கடைசில இருக்க 2 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கே? கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை அங்க உண்டு. விடுதலை உண்டு. ಕರ್ತನೇ ದೇವರ ಆತ್ಮ நாம் எல்லாரும் ನಾವೆಲ್ಲರೂ திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು கண்ணாடியில காண்கிறது போல ಕನ್ನಡಿಯಲ್ಲಿ ನೋಡುವ ಹಾಗೇನೆ ನೋಡಿ ஆவியாய் இருக்கிற ಆತ್ಮವಾಗಿ கர்த்தரால் ಕರ್ತರಿಂದಲೇ அந்த சாயலாகத்தானே ಆತನ ರೂಪವಾಗಿನೇ மகிமையின் மேல் மகிமை அடைந்து ಪ್ರತಾಪ ಮೇಲೆ ಪ್ರತಾಪವನ್ನು ಧರಿಸಿ இருக்கிறோம். ರೂಪವಾಗಿದ್ದೀವಿ. ஹalleluya. ஹalleluya. கர்த்தருடைய ஆவி இருக்கிறவன் ದೇವರ ಆತ್ಮ ಇರುವವನು கர்த்தருடைய சாயல்ல இருக்கிறான். ದೇವರ ರೂಪವಾಗಿ ಇರುತ್ತಾನೆ. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். கர்த்தருடைய ஆவி உனக்குள் இருக்குமானால் ದೇವರ ಆತ್ಮ ನಿನ್ನೊಳಗೆ ಇರುವುದಾದರೆ நீ கர்த்தருடைய சாயல்ல இருப்ப. ನೀನು ದೇವರ ರೂಪವಾಗಿ ಇರುತ್ತೀಯ. ஆமென். ಆಮೆನ್. உன் மூஞ்சி பயமா இருக்காது. கர்த்தருடைய ஆவி இருந்தா உன் முகம் மாறிடும். ದೇವರ ಆತ್ಮ ನಿನ್ನೊಳಗೆ ಇದ್ರೆ ನಿನ್ನ ಮುಖ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್. உன் முகம் சாந்தமா இருக்கும். ನಿನ್ನ ಮುಖ ಶಾಂತವಾಗಿರುತ್ತದೆ. அன்பா தெரியும். ಪ್ರೀತಿಯಾಗಿ ತೋರಿಸುತ್ತದೆ. சந்தோஷமா இருக்கும். ಸಂತೋಷವಾಗಿರುತ್ತದೆ. முகத்தை பார்க்கும்போது ಮುಖವನ್ನು ನೋಡಿದ உனக்குள்ள ತಕ್ಷಣವೇ ஹாப்பினஸ், உனக்குள்ள ஒரு ஹாப்பி வந்துவிடும். ನಿನ್ನೊಳಗೆ ಒಂದು ಸಂತೋಷ ಬರುತ್ತದೆ. ஹalleluya. 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 கர்த்தருடைய ஆவி உனக்குள்ள இருந்தா ದೇವರ ಆತ್ಮ ನಿನ್ನೊಳಗಿದ್ದರೆ அவருடைய சாயல்ல நீ இருப்ப. ಆತನ ರೂಪದಲ್ಲಿ ನೀನು ಇರುತ್ತೀಯ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿರಿ. கர்த்தருடைய சாயல்ல ದೇವರ கர்த்தருடைய ರೂಪದಲ್ಲಿ ஆவி உனக்குள்ள இருந்தா ದೇವರ ಆತ್ಮ ನಿನ್ನೊಳಗಿದ್ದರೆ அவருடைய சாயல்ல நீ இருப்ப. ಆತನ ರೂಪವಾಗಿ ನೀನು ಇರುತ್ತೀಯ. ஆமென். ಆಮೆನ್. மகிமையின் மேல் மகிமை அடைந்து ಪ್ರತಾಪ ಮೇಲೆ மகிமை ಪ್ರತಾಪವನ್ನು மேல மகிமை அடைந்து ಧರಿಸಿ ಪ್ರತಾಪದ ಮೇಲೆ ಪ್ರತಾಪವನ್ನು நீ ಧರಿಸಿ மறுரூபமாக. ನೀನು ಮರುರೂಪವಾಗುತ್ತೀಯ. ஹalleluya. ஹalleluya. பேதுரு யோவான் கர்த்தராகிய தேவன் ಪೇತ್ರನು ಯೋಹಾನ நடந்து போறாங்க. ನಡೆದು ಹೋಗುತ್ತಾರೆ. திடீர்னு பார்த்தா ತಕ್ಷಣ ನೋಡಿದರೆ இயேசு மறுரூபமாகிறார். ಯೇಸು ಪುನರ್ತನವಾಗುತ್ತಾರೆ. வலது பக்கம் ஒருவர் இடது பக்கம் ஒருவர் நிக்கிறாங்க. ಬಲಗಡೆ ಒಬ್ಬರು ಎಡಗಡೆ ಒಬ್ಬರು ನಿಂತಿದ್ದಾರೆ. உடனே பேதுரு என்ன சொல்றார்? ತಕ್ಷಣ ಪೇತ್ರ ಏನು ஆண்டவரே, ಹೇಳ್ತಾನೆ? ದೇವರೇ, இதோ ಇಗೋ எலியாவுக்கு ஒரு கூடாரம், ಎಲಿಯನಿಗೆ ಒಂದು ಗುಡಾರವು, மோசேக்கு ஒரு கூடாரம், ಮೋಶೆಗೆ ಒಂದು ಗುಡಾರವು, உமக்கு ஒரு கூடாரம், ನಿಮಗೊಂದು நாம் ಗುಡಾರವು. இங்கே இருந்து விடுவோம். ನಾವು ಇಲ್ಲೇ ಇದ್ದು ಬಿಡೋಣ. அவர் மறுரூபமாகும் பொழுது அவர் ಪುನರ್ತನವಾಗುವಾಗ முகம் ஒரு பிரசன்னமா மாறிடுச்சு. ಆತನ ಮುಖ ಪ್ರಸನ್ನತೆ ಆಯಿತು. என் அன்புக்குரிய தேவப்பிள்ளையே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವ நீ ಜನರೇ, மறுரூபமாகும் போது ಪುನರ್ತನವಾಗುವಾಗ உன்னுடைய முகம் மாறிவிடும். ಮುಖ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. அங்கே அந்தகாரம் இருக்காது, ಅಲ್ಲಿ ಅಂಧಕಾರವಿರುವುದಿಲ್ಲ. அங்கே இருட்டு இருக்காது. ಅಲ್ಲಿ ಕತ್ತಲೆ ಇರುವುದಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. உன் முக கவலையாவோ கண்ணீராவோ துக்கமா இருக்காது. ನಿನ್ನ ಮುಖ ಚಿಂತೆಯಿಂದ ಕಣ್ಣೀರಿಂದ ಇರುವುದಿಲ್ಲ. என்ன நடந்தாலும் சரி, ಏನೇನ್ ನಡೆದ್ರು என்ன ಸರಿ, ஆனாலும் சரி, ಏನೇ ಆದ್ರೂ நீ ಸರಿ, உன் முகத்துல ஒரு வெளிச்சம் இருந்துட்டே இருக்கும். ನಿನ್ನ ಮುಖದಲ್ಲಿ ಪ್ರಕಾಶವಿದ್ದೇ ஒரு ಇರುತ್ತದೆ. பிரசன்னம் உனக்குள்ள வெளிப்பட்டுட்டே ಒಂದು இருக்கும். ಪ್ರಸನ್ನತೆ ನಿನ್ನ ಮುಂದೆ ಪ್ರಕಟವಾಗುತ್ತದೆ. ஹalleluya. ஆமென். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳಿ. ஆமென் சொல்லுங்க. ஆமென். நீ கர்த்தருடைய வசனத்தின் பிரகாரம் நடக்கும்போதும், ನೀನು ದೇವರ ವಾಕ್ಯ ಪ್ರಕಾರ ನಡೆಯುವಾಗ, கர்த்தருக்குள்ள கர்த்தர் உனக்குள்ள இருக்கும்போதும், ದೇವರು ನಿನ್ನೊಳಗೆ ದೇವರು ಅವರೊಳಗೆ அந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள ஊற்றப்பட்டு ಪವಿತ್ರ ಆತ್ಮ ನಿನ್ನೊಳಗೆ ಚಲಿಸಲ್ಪಟ್ಟು நீ முகரூபத்தை கர்த்தருக்கு முன்பாக கனமாக்குவார். ನಿನ್ನ ಮುಖ ರೂಪ ದೇವರ ಮುಂದೆ ಗಣಪಡಿಸುತ್ತೀಯ. மோசே சீனாய் மலை மேல அமர்ந்தார். ಮೋಸೆ ಸೀನಾಯಿ ಬೆಟ್ಟದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದರು. 40 நாள் விட்டு அவர் கீழே இறங்குறார். 40 ದಿನ ಬಿಟ್ಟು ಕೆಳಗೆ ಇಳಿದರು. ஜனங்கள் எல்லாம் பயந்து பின்னால ஓடுறாங்க. ಜನಗಳ ಭಯಪಟ್ಟು ಹಿಂದೆ ಹೋದರು. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. அப்ப நீங்க ಹಾಗಂದ್ರೆ இன்னைக்கு எங்க வந்திருக்கீங்க? ನೀವು ಎಲ್ಲಿ ಬಂದಿದ್ದೀರಾ? கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கீங்க. ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ நீங்க ಬಂದಿದ್ದೀರಾ? போகும்போது ನೀವು ಹೋಗುವಾಗ உங்க வீட்ல
இருக்கிற பிசாசுல பயந்து ஓடணுமா இல்லையா? ನಿಮ್ಮ ಮನೆಯ ಶೈತಾನಗಳು ಓಡಿ ಹೋಗ್ಬೇಕಲ್ಲ? நீ கர்த்தருடைய பிள்ளை, ನೀನ್ ದೇವರ ಮಗು, நீ தேவனுடைய மகன், ನೀನ್ ದೇವರ ಮಗನು, தேவனுடைய மகை, ನೀನ್ ದೇವರ ಮಗಳು. அதை புரிஞ்சு கொள்ளுங்க. ಇದನ್ನ ಅರ್ಥ பாருங்க, ನೋಡಿರಿ, ஆவியாய் இருக்கிற ದೇವ ಆತ್ಮನಾಗಿರುವರಾಗಿ கர்த்தரால் ಕರ್ತರಿಂದಲೇ அந்த சாயலாகத்தானே ಆತನ மகிமை ರೂಪದಿಂದಲೇ மேல மகிமை அடைந்து ಪ್ರತಾಪ ಮೇಲೆ ಪ್ರತಾಪವನ್ನು ತರಿಸಿ மறுரூபப்படுகிறார். ಅದನ್ನು ಪುನರುತ್ಥಾನಗೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. ஹalleluya. இன்னைக்கு உன் முகம் யாருடைய சாயல்ல இருக்கிறது? ಇವತ್ತು ನಿನ್ನ ಮುಖ ರೂಪ ಯಾರ ರೂಪದಲ್ಲಿ ಇದೆ? பக்கத்தை பார்த்து கேளுங்க. ಪಕ್ಕದ ನೋಡಿ ಕೇಳಿರಿ. உன் முகம் யாருடைய சாயல்ல இருக்கிறது? ನಿನ್ನ ಮುಖ ಯಾರ ಮುಖವಾಗಿದೆ? நம்மள சாந்தங்கனா உங்க அம்மா மாதிரி இருக்கு, ನಮ್ಮ ನಿಮಗೆ உங்க அப்பா மாதிரி இருக்கு, ನಿಮ್ಮ ಅಪ್ಪಗೆ ನಿಮ್ಮ ತಾಯಿಗೆ ನಿನ್ನ ಅಣ್ಣಗೆ. ஆமென் சொல்றமா இல்லையா? ಹೇಳ್ತಾರಾ ஒரு ಇಲ್ವಾ? குழந்தை பிறந்தவனே என்ன கேக்குறோம்? ಒಂದು ಮಗು ಹುಟ್ಟಿದಲೆ ನಾವು ಏನು ಕೇಳ್ತಾ? குழந்தை பிறந்தவனே யாரு இது, யார் முகம் மாதிரி இருக்கு கேக்குறாங்களா இல்லையா? ಮಗು ಹುಟ್ಟಿದ ತಕ್ಷಣ ಇದು ಯಾರ ಮುಖ ದಾರಿ ಇದೆ ಅಂತ ಕೇಳ್ತಾರಾ? ஆமென். இயேசு போல இருக்கு யாராவது கேட்டிருக்கீங்களா? சொல்லிருக்கீங்களா? ಯೇಸು ಆಗಿದ್ದಾರೆ ಅಂತ ಯಾರಾದರೂ ಕೇಳಿದೀರಾ? ஆமென் ஆமென் ಆಮೆನ್. ஆண் குழந்தை பையனா ಗಂಡು ಮಗನ இயேசு போல இருக்கறானா? ಇವನು ಯೇಸು ಆಗಿರ್ತಾನಾ? இல்ல ஒரு தீர்க்கதரிசி போல இருக்கறானா? ಅದೊಂದು ಪ್ರವಾದಿ நீங்க ಆಗಿರ್ತಾನಾ? சொல்லிருக்கீங்களா? ನೀವು ಹೇಳಿದ್ದೀರಾ? ஆனா என் மகனை நான் தூக்கும்போது அப்படிதான் சொல்லிட்டு ಅದು ನನ್ನ ಮಗನ ಎತ್ತುವಾಗ ಹಾಗೆ ಹೇಳಿ ಎತ್ತಿದ್ದೆ. ஹalleluya. ಹalleluya. சொல்லுங்க. ಹೇಳಿರಿ. ஆமென். ಆಮೆನ್. சத்தத்தை உயர்த்து. ஹalleluya. சிலருக்கு இந்த குழந்தை தூக்கும் போதே ஆவியான பேரு கொடுப்பார். ಕೆಲವರು ಮಕ್ಕಳಿಗೆ ಎತ್ತುವಾಗ ದೇವರ ಆತ್ಮ ನನಗೆ ಹೆಸರನ್ನು அந்த ಕೊಡುತ್ತಾರೆ. பேரை நான் இட்டிருக்கிறேன். ಆ ಹೆಸರು ನಾನು ಇಟ್ಟಿದ್ದೀನಿ. நிறைய பேருக்கு நான் பேர் இட்டிருக்கிறேன். ಅನೇಕ ಮಕ್ಕಳಿಗೆ ಹೆಸರನ್ನು ಇಟ್ಟಿದ್ದೀನಿ. சில கருவில இருக்கும்போதே பேர் இட்டிருக்கிறேன். ಕೆಲವರು ಗರ್ಭದಲ್ಲಿ ಇರುವಾಗ ಹೆಸರನ್ನು ಇಟ್ಟಿದ್ದೀನಿ. ஹalleluya. ಹalleluya. சில 2 மாசம் 3 மாசம் கழிச்சு கூட பேர் வச்சிருக்கிறோம். ಕೆಲವರು 2 ತಿಂಗಳು 3 ತಿಂಗಳು ಇಟ್ಟಾಗ ಹೆಸರು ಇಟ್ಟಿದ್ದೀವಿ. நாங்க பேர் வச்சால நல்லா தான் இருக்கிறாங்க. ನಾವು ಹೆಸರು ಇಟ್ಟಿರೋರ ಚೆನ್ನಾಗಿದ್ದಾರೆ. ஹalleluya. ಹalleluya. யாரும் குறையா இல்ல. ಯಾರು ಕಡಿಮೆ ಆಗಿಲ್ಲ. ஆமென் ಆಮೆನ್. ஆமென் ಆಮೆನ್. ஆமென். அதுக்கு நான் தான் பேர் வைக்கணும்னு கட்டாயமும் கிடையாது. ಅದಕ್ಕಾಗಿ ನಾನೇ ಹೆಸರು ಇಡಬೇಕಂತ ஆனா ಕಡ್ಡಾಯವಲ್ಲ. கர்த்தருடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்கணும். ದೇವರ ಮಾತಿಗೆ ಸ್ಥಳ இன்னைக்கு ಕೊಡಬೇಕು. தனக்கு ஒரு பேர் வரதுக்காக என்னென்னமோ மாத்துறோம். ಇವಾಗ ನಮಗೆ ಒಂದು ಹೆಸರು ಬೇಕಂತ ಏನೆಲ್ಲ ஹalleluya. ಆಮೆನ್. சொல்லுங்க. ஆமென். ஆனா நான் எனக்கு பேர் வரணும்ன்றதுக்காக நான் யாருக்கும் பேர் வைக்கிறது இல்ல. ನಾನು ನನಗೆ ಹೆಸರು ಬರಬೇಕಂತ ಯಾರಿಗೂ ஆண்டவர் சொன்னா பேர் வைப்பேன், இல்லனா இல்ல. ದೇವರು ಹೇಳಿದ್ರೆ ಇಡ್ತೀನಿ, ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಇಲ್ಲ. போனா தாங்க போவேன், ಹೋಗಂದ್ರೆ இல்ல நான் போக ಹೋಗ್ತೀನಿ, மாட்டேன். ಇಲ್ಲಂದ್ರೆ ಹೋಗೋದಿಲ್ಲ. அது லேட்டா தான் போவேன். ನಾನು ಲೇಟ್ ಆಗಿ ಹೋಗ್ತೀನಿ. ஹalleluya. அவர் இடம் கொடுக்காம நான் செல்வதில்லை. ಅವರು ಸ್ಥಳ ಕೊಡದೆ ஆனா ನಾನು சிலர் ಮಾಡೋದಿಲ್ಲ. என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? ಕೆಲವರು ಏನು ಅನ್ಸ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? ஓ இவன் வந்துட்டான் பெருமை அவனுக்குன்னு சொல்லி. ಓ ಬಂದ್ಬಿಟ್ರೆ ಎಮ್ಮೆ ಅವನಿಗೆ. ஹalleluya. ಹalleluya. எனக்கு பெருமை இல்ல, எனக்குள்ள இருக்கிற கர்த்தருக்கு பெருமை. ನನಗೆ ಎಮ್ಮೆ ನನ್ನೊಳಗೆ ಇರುವ ದೇವರಿಗೆ. ஹalleluya. ಹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ಹalleluya. ஆமென் ಆಮೆನ್. ஆமென். வேதத்தை நன்றாக கவனியுங்கள். ಸತ್ಯ ಗ್ರಂಥವನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿರಿ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು நீங்க ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. சொல்ற வார்த்தை ಇಲ್ಲಿ ಹೇಳುವಂತ ಮಾತು பலத்தினாலும் அல்ல, ಬಲದಿಂದಲಲ್ಲ, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ಪರಾಕ್ರಮದಿಂದಲ್ಲ, என்னுடைய ஆவினால, ನನ್ನ ಆತ್ಮದಿಂದಲೇ, கர்த்தருடைய ஆவினால ದೇವರ நீ ಆತ್ಮದಿಂದಲೇ. முகரூபம் மாறும். ஒரு முறை சொல்லி கொடுப்பா, ಒಂದು ಸಾರಿ ஒரு ಹೇಳ್ಕೊಡುತ್ತಾರೆ, முறை தண்டிப்பா, ಒಂದು ಸಾರಿ ದಂಡಿಸುತ್ತಾರೆ, அடுத்த முறை விட்டுருவா. ನೆಕ್ಸ್ಟ್ ಬಿಟ್ಬಿಡ್ತಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். ದೇವರ ಮಾತು ತುಂಬಾ ಮುಖ್ಯ. அப்ப ஆவியா உனக்குள்ள இருப்பாரனா ದೇವರ ಆತ್ಮ ನಿನ್ನೊಳಗೆ ಇರುವುದಾದರೆ உனக்குள்ள வரங்கள் வரும். ನಿನ್ನೊಳಗೆ ವರಗಳು ಬರುತ್ತವೆ. ஹalleluya. ಹalleluya. வரங்களை விட்டு விடாத. ವರಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಡ. கர்த்தருடைய ஆவியான இருப்பாரனா ದೇವರ ಆತ್ಮ ಇರುವುದಾದರೆ பரிசுத்த ஆவியான உனக்குள்ள இருப்பா. ಪವಿತ್ರ ಆತ್ಮ ನಿನ್ನೊಳಗೆ பரிசுத்த ಇರುತ್ತಾರೆ. ஆவி விட்டு விடாத. ಪವಿತ್ರ ಆತ್ಮನ ಬಿಡಬೇಡ. உனக்குள்ள ஆவியான இருப்பாரனா ನಿನ್ನೊಳಗೆ ಆತ್ಮ ಇರುವುದಾದರೆ அபிஷேகம் உனக்கு வரும். ಅಭಿಷೇಕ ನಿನಗೆ ಬರುತ್ತದೆ. உனக்கு 2 விதமான அபிஷேகம். 2 ರೀತಿಯ ஒன்னு ಅಭಿಷೇಕ. தலை மேல வச்சு உன்னை அபிஷேகம் பண்ணுவாங்க. ಒಂದು ತಲೆ ಮೇಲೆ ಅಭಿಷೇಕ ಮಾಡುತ್ತಾರೆ. பரலோகத்திலிருந்து அபிஷேக மகிமை உன்மேல் வரும். ಪರಲೋಕದ ಅಭಿಷೇಕ ಮಹಿಮೆ ನಿನ್ನ ಮೇಲೆ ಬರುತ್ತದೆ. ஹalleluya. சொல்லுங்க. ஹalleluya. கர்த்தருடைய ஆவியான இருந்தால் ದೇವರ ಆತ್ಮನ ಇದ್ದರೆ ஆசீர்வாதம் உன்மேல் வந்துவிடும். ಆಶೀರ್ವಾದ ನಿನ್ನ ಮೇಲೆ ಬರುತ್ತದೆ. கர்த்தருடைய ஆவியான உனக்குள்ள இருந்தால் ದೇವರ ಆತ್ಮ ನಿನ್ನೊಳಗೆ ಇದ್ದರೆ கர்த்தருடைய அழைப்பு உனக்கு வரும். ದೇವರ ಕರೆಯುವಿಕೆ ನಿನಗೆ ಬರುತ್ತದೆ. ஹalleluya. இந்த மூணாவது காரியத்துல 5 காரியம். ಈ ಮೂರನೇ ಕಾರ್ಯದಲ್ಲಿ 5 ಕಾರ್ಯ. உனக்குள்ள இருக்கிற ஆவியான விட்டு விடாத இருந்தால் ನಿನ್ನೊಳಗೆ ಇರುವ ದೇವರ ಆತ್ಮ ಬಿಡದೇ ಇದ್ದರೆ இந்த 5 காரியங்கள் உனக்குள்ள இருக்கும். ಈ 5 ಕಾರ್ಯ ನಿನ್ನೊಳಗೆ ಇರುತ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್. முத வரங்கள் இருக்கும். ವರಗಳು ಇರುತ್ತದೆ. வேதம் சொல்லுகிறது. சத்தியவாக்கியம் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வரை சொல்லுகிறது. அங்க என்னென்ன வரங்கள் இருக்கிறது, ಏನೇನು ವರಗಳಿದೆ, அந்த வரங்கள் உனக்குள்ள செயல்படும். ಆ ವರಗಳು ನಿನ್ನೊಳಗೆ ಕಾರ್ಯ ಮಾಡುತ್ತದೆ. இரண்டாவது பாருங்க, பரிசுத்த ஆவி ಪವಿತ್ರ ಆತ್ಮವು உனக்குள்ள இருக்கணும்னா ನಿನ್ನೊಳಗೆ ಇರಬೇಕಂದರೆ அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல பாருங்க, ಅಪೊಸ್ತಲರ சேவான் மரண நேரத்துல கூட
கூட கர்த்தரை விடவில்லை, ஆவியை விடவில்லை, ದೇವರ ಆತ್ಮನ ಬಿಟ್ಟಿಲ್ಲ, பரிசுத்த ஆவியை விடவில்லை. ಪವಿತ್ರ ಆತ್ಮನ ಬಿಟ್ಟಿಲ್ಲ. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿ ಹೇಳಿರಿ. ஆமென். ಆಮೆನ್. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55 முதல் 60 வரை சொல்லப்படுகிறது. ಅಪೊಸ್ತಲ 7:55 ಹೇಳ್ತಾನೆ ಕೇಳುತ್ತದೆ. ஆமென். சத்தத்தை உயர்த்தி ஹalleluya 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 ஹalleluya. அடுத்து சொல்றாரு, அனந்தர ಹೇಳ್ತಾರೆ, ஆசீர்வாதத்தை விட்டு விடாதீர்கள், ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಬಿಟ್ಟು அழைப்பை விட்டு விடாதீர்கள், ಕರೆವಿಕೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಡ, அபிஷேகத்தை விட்டு விடாதீர்கள். ಅಭಿಷೇಕವನ್ನು ಬಿಟ್ಟು இந்த ಬಿಡಬೇಡ. அஞ்சு நீங்க விட்டுட்டீங்கன்னா, ಈ ಐದನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟರೆ ஆமென், ಆಮೆನ್, நீ ஆவி இருந்தும் பிரயோஜனம் இல்ல, ನೀನು ಆತ್ಮವಾಗಿದ್ರೂ ಏನು ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲ, செத்தவனுக்கு அர்த்தம் தான். ನೀನು ಸತ್ತೋಗಿರುವವನಿಗೆ ಅರ್ಥವಾಗಿದೆ. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஹalleluya. உனக்குள் இருப்பதை ನಿನ್ನೊಳಗೆ ಇರುವುದನ್ನು நான் வரும் அளவும், ನಾನು ಬರುವ ತನಕ, நான் வரும் அளவும் ನಾನು ಬರುವ ತನಕ பற்றிக்கொண்டிரு. ಹಿಡಿದುಕೊಂಡಿರು. ஜாதிகள் மேல் ಜನಾಂಗಗಳ ಮೇಲೆ உன்னை அதிகாரியாக வைப்பேன். ನಿನ್ನ ಅಧಿಕಾರಿಯಾಗಿಡುತ್ತೇನೆ. ஆமென் ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. ஜாதிகள் மேல் உன்னை அதிகாரமா வைக்க போகிறார். ಜಾತಿಗಳ ಮೇಲೆ உங்க ಅಧಿಕಾರಿಯಾಗಿಡುತ್ತಾರೆ. இருதயத்து மேல கைகளை வைத்து, ನಿಮ್ಮ ಹೃದಯ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟು, எனக்குள் இருக்கிற கர்த்தாவே, ನನ್ನೊಳಗಿರುವ ಕರ್ತನೆ, எனக்குள் இருக்கிற வேதமே, ನನ್ನೊಳಗಿರುವ ಸತ್ಯವಾಕ್ಯವೇ, எனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியே, ನನ್ನೊಳಗಿರುವ ಪವಿತ್ರಾತ್ಮವೇ, நான் உம்மை விட மாட்டேன், ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡುವುದಿಲ್ಲ, உம்மை நான் விட்டு விட மாட்டேன். ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡುವುದಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. ஆண்டவரே நான் உம்மை விட்டார், ದೇವರು ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟರೆ, ஆண்டவரே நான் உம்மை விட்டார், ದೇವರು ನಾನು ನಿಮ್ಮ ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟರೆ, ஆதாம் ஏவாளை போல் ஆகிவிடுவேன். ಆದಾಮ ಅವಳಾಗಿ ಆಗುತ್ತೇನೆ. ஆண்டவரே ದೇವರೇ நான் உம்மை விட்டு விட்டார், ಬಿಟ್ಟರೆ, லோத்துவை போல, லோத்துவின் குடும்பத்தை போல ஆகிவிடுவேன். ಲೋಟನಾಗಿ ಲೋಟನ ಕುಟುಂಬವಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತೇನೆ. ஆண்டவரே நான் உம்மை விட்டு விட்டார், ದೇವರು ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟರೆ, சவுலை போல மாறி விடுவேன். ಸೌಲಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತೇನೆ. ஆண்டவரே நான் உம்மை விட்டு விட்டார், ದೇವರು ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟರೆ, சொல்லுங்க, நான் உம்மை விட்டு ನಾನು விட்டார். ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟರೆ, ஆண்டவரே யூதாசை போல ஆகி விடுவேன். ದೇವರು ಯೂದಾಸಾಗಿ ಆಗುತ್ತೇನೆ. ஆண்டவரே நான் உம்மை விட்டு விட்டார். ದೇವರು ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟರೆ, சத்தத்தை உயர்த்தி ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ, நேபுகாத்நேச்சாரை போல ஆகி விடுவேன். ನೇಬೂಕದ್ನೆಚ್ಚರನಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತೇನೆ. நேபுகாத்நேச்சார் மாடுகளை போல பிள்ளு தின்னது ஆண்டவரே, ನೇಬೂಕದ್ನೆಚ್ಚರನು ದಾಸನಾಗಿ அவங்களை போல ஆகி விடுவேன். ಅವರಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತೇನೆ. ஆண்டவரே நான் உம்மை விட்டு விட்டார். ದೇವರು ನಾನು ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟರೆ, அனனியா சபிராவை போல ஆகி விடுவேன். ನಾನು ಚಪಿರಲಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತೇನೆ. ஆண்டவரே தேவரே, நான் உம்மை விடக்கூடாது ஆண்டவரே, ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡಬಾರದು ದೇವರೇ. ஆண்டவரே தேவரே, உம்முடைய வேதத்தை நான் விடக்கூடாது ஆண்டவரே, ವೇದವನ್ನು ಬಿಡಬಾರದು. ஆண்டவரே தேவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியை நான் விடக்கூடாது ஆண்டவரே. ಪವಿತ್ರ ಆತ್ಮವನ್ನು ಬಿಡಬಾರದು. இவர்களை விட்டு விட்டால் இவர்களை விட்டு விட்டாலே, என் ஆசீர்வாதம் போய்விடும், ನನ್ನ ಆಶೀರ್ವಾದ என் ಹೋಗುತ್ತದೆ, ஊழிய அழைப்பு போய்விடும், ನನ್ನ ಸೇವೆ ಕರುವಿಕೆ என் ಹೋಗುತ್ತದೆ, அபிஷேகம் போய்விடும், ನನ್ನ ಅಭಿಷೇಕ என் ಹೋಗುತ್ತದೆ, வரங்கள் போய்விடும். ನನ್ನ ವರಗಳು ಹೋಗುತ್ತದೆ. ஆண்டவரே தேவரே, நான் உம்மோடு இருக்க வேண்டும் நான் ನಿಮ್ಮ ஆண்டவரே, ಸಂಗಡ ಇರಬೇಕು ದೇವರೇ. உம்முடைய சாயல்ல நான் சிருஷ்டிக்கப்பட்டு ನಿಮ್ಮ இருக்கிறேன், ರೂಪವಾಗಿ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. உம்முடைய சமூகத்தில் நான் மறுரூபமாக வேண்டும். ನಿಮ್ಮ ಸಮ್ಮುಖದ ಪುನರ್ತನವಾಗಬೇಕು. ஆண்டவரே தேவரே, நான் உம்மை விடாதபடிக்கு, நான் ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡಬಾರದು உம்முடைய ಅಂತ ಹೇಳಿ, வேதத்தை விடாதபடிக்கு, ನಿಮ್ಮ ಸತ್ಯ ವಾಕ್ಯವನ್ನು ಬಿಡಬಾರದು ಅಂತ ஆண்டவரே ಹೇಳಿ, உம்முடைய ஆவியை விடாதபடிக்கு, ನಿಮ್ಮ ಆತ್ಮವನ್ನು ಬಿಡಬಾರದು இரவு ಅಂತ பகை, ಹಗಲು இரவு பகை ಹಗಲು ರಾತ್ರಿ உம்முடைய பாதத்தில் நான் காத்திருக்கணும் ஆண்டவரே. ನಿಮ್ಮ ಪಾದದಲ್ಲಿ ಕಾಯ್ತಾ யோசேப்பை ಇರಬೇಕು. போல ஆண்டவரே, யோசேப்பிನಾಗೆ ದೇವರೇ, ஆண்டவரே யோசேப்பை போல, யோசேப்பிನಾಗೆ கேளுங்க, ದೇವರೇ, யோசேப்பை போல, யோசேப்பிನಾಗಿಂತ ಕೇಳಿರಿ, தானியேலை போல, தானியேலாಗಿಂತ ಕೇಳಿರಿ, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல, ಸಾದ್ರಕ್, ಮೇಷಕ್, ಆಬೇದ್ನೆಗೋಗೆ, பேதுருவை போல, ಪೇತ್ರನಾಗೆ, சுவிசேஷகர்களை போல, ವಾರ್ತಕನಾಗಿ, சீசரை போல, ಶಿಷ್ಯರಾಗಿ, ஆண்டவரே ದೇವರೇ, நான் உம்மை விடக்கூடாது, நான் ನಿಮ್ಮನ್ನು உம்மை ಬಿಡಬಾರದು, விடக்கூடாது, ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡಬಾರದು, உம்மை விடக்கூடாது, ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡುವುದಿಲ್ಲ, உம்மை விட்டு நான் வழி மாறக்கூடாது. ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ದಾರಿನ ಮಾರ್ಗವಾಗಿ ಹೋಗಬಾರದು. என்னை ஆசீர்வதிங்க, ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿರಿ, என்னை ஆசீர்வதிங்க. ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿರಿ. ஆண்டவர்ட்ட கேட்பீர்களா? ದೇವರ ಬಳಿ ಕೇಳುವಿರಾ? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பா. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. எந்த சூழ்நிலை வந்திருந்தாலும் ನೀನ್ சரி, ಏನೇ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಬಂದರೂ ಸರಿ, உனக்குள்ள இருக்கிற கர்த்தர், ನಿನ್ನೊಳಗಿರುವ ಕರ್ತನು, உனக்குள்ள இருக்கிற வேதம், ನಿನ್ನೊಳಗಿರುವ ಸತ್ಯ ವಾಕ್ಯವು, அவை உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் ನಿನ್ನೊಳಗಿರುವ ದೇವರ இன்னைக்கு ಆತ್ಮನು உனக்கு விடுதலை தரப்போகிறார். ಇವತ್ತು ನೀ ಬಿಡುಗಡೆ உன்னை ಕೊಡುತ್ತಾರೆ. ஜாதிகளுக்குள்ள உயர்த்த போகிறார், ನಿನ್ನ ಜನಾಂಗಗಳ ಮೇಲೆ ಎತ್ತಿಸುತ್ತಾರೆ, ஜாதிகளுக்கு மேலாக உயர்த்த போகிறார். ಜನಾಂಗಗಳ ಮೇಲೆ ಹಾಕಿ உன் தலை ಎತ್ತಿಸುತ್ತಾರೆ. மேல கை வைத்து ನಿನ್ನ ತಲೆ ಮೇಲೆ ಕೈ என்னை ಇಟ್ಟು உயர்த்துகிற ஆண்டவரே, ನನ್ನ ಎತ್ತಿಸುವಂತ என்னை ದೇವರೇ, உயர்த்தி வைக்கும் ஆண்டவரே, ನನ್ನ ಎತ್ತಿಸಿರುವಂತ உன் ದೇವರೇ, தலை மேல கை வைத்து சொல்லு, ನಿನ್ನ ತಲೆ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟು ஆண்டவரே ಹೇಳು, ದೇವರೇ, என் குடும்பத்துக்குள்ள, ನನ್ನ ಕುಟುಂಬ என் ಒಳಗೆ, சபைக்குள்ள, ನನ್ನ ಸಭೆ ಒಳಗೆ, என்னுடைய வேலைதளத்துல, ನನ್ನ ಕೆಲಸ என்னுடைய ಜಾಗದಲ್ಲಿ, காலேஜ்ல, ஸ்கூல்ல, ನನ್ನ ಕಾಲೇಜ್ நான் போகிற இடங்கள்ல, வருகிற இடங்கள்ல, ನಾನು ಹೋಗೋ ಸ್ಥಳ, நான் ಬರೋ செய்யும் ಸ್ಥಳ, காரியங்களில ನಾನು ಮಾಡುವಂತ என்னை ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ உயர்த்தி வைக்கிற கர்த்தாவே, ನನ್ನನ್ನು ಎತ್ತಿಸಿರುವಂತ உமக்கு ಕರ್ತನೇ, நன்றிப்பா, ನಿಮಗೆ உமக்கு ಕೃತಜ್ಞನಪ್ಪ, நன்றிப்பா. ನಿಮಗೆ நான் ಕೃತಜ್ಞನಪ್ಪ, உம்முடைய முகரூபத்தில ನಾನು ನಿಮ್ಮ ಮುಖ
ರೂಪದಲ್ಲಿ முகத்தை இணைத்து ನನ್ನ ಮುಖವನ್ನು உம்முடைய சரீரத்துல ನಿಮ್ಮ என் ಶರೀರದಲ್ಲಿ சரீரத்தை இணைத்து ನನ್ನ ಶರೀರವನ್ನು நான் ಸೇರಿಸಿ, உம்மை போல ஆண்டவரே ನಿಮ್ಮ ಹಾಗೆ நான் ದೇವರೇ, மாறுபடி ನಾನು என் ಮಾರ್ಪಡುವುದಕ್ಕೆ வார்த்தை ನನ್ನ என் ಮಾತು, பார்வை ನನ್ನ என் ದೃಷ್ಟಿ, நட ನನ್ನ ನಡೆ, என் செயல் ನನ್ನ ಕಾರ್ಯಗಳು அனைத்திலும் மாற்றம் கொடுத்து ಎಲ್ಲದೂ ಒಂದು ಬದಲಾವಣೆ ಕೊಟ್ಟು என்னை அதிசயமா நடத்துகிறவரே ನನ್ನ ಅದೃಶ್ಯವಾಗಿ ನಡೆಸುವವರೇ, உமக்கு நன்றி, ನಿಮಗೆ ಕೃತಜ್ಞನೆ, உமக்கு நன்றி. ನಿಮಗೆ ಕೃತಜ್ಞನೆ. ஆண்டவரே ದೇವರೇ, எனக்காக மரித்து ನನಗಾಗಿ ಸತ್ತು எனக்காக உயிரோடு எழும்பி ನನಗಾಗಿ ಪುನರ್ತನವಾಗಿ பரமேறின கர்த்தாவே, ಪರಂಬೆ ಹೋಗಿದ ದೇವರೇ, மீண்டும் ஒரு நாள் ನೀವು ಒಂದು ದಿನ மீண்டும் ஒரு நாள் ಮತ್ತೆ ಒಂದು ದಿನ பரிசுத்தவான்களோடு ಪರಿಶುದ್ಧ ಭಕ್ತರ ಜೊತೆಗೆ எக்கால சத்தத்தோடு ತುರಿಯ ಶಬ್ದದಿಂದ நீர் பூமிக்கு வருவே. ನೀವು ಭೂಮಿಗೆ ಬರುತ್ತೀರಾ. அதுவரையிலும் ಅಲ್ಲಿ ತನಕ நான் உம்மை விட மாட்டேன், ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡುವುದಿಲ್ಲ, இந்த வேதத்தை விட மாட்டேன், ನಿಮ್ಮ ಸತ್ಯ ವಾಕ್ಯವನ್ನು ಬಿಡುವುದಿಲ್ಲ, பரிசுத்த ஆவியாகி உம்மை விட மாட்டேன். ಪವಿತ್ರ ಆತ್ಮಾಗಿರು ನಿಮ್ಮನ್ನು நான் ಬಿಡುವುದಿಲ್ಲ. உம்மோடு இருப்பேன்பா, ನಾನು ನಿಜವಾಗಿರುತ್ತೇನೆ, உம்மோடு இருப்பேன். ನಿಮ್ಮ ಸಂಗಡವಿರುತ್ತೇನೆ. இயேசுவின் ரத்தம் ಯೇಸುವಿನ ರಕ್ತವು நம்மேல் தெளிக்கப்படுகிறது. ನಮ್ಮ ಮೇಲೆ ಚಲಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. கர்த்தர் இந்த இடத்துல உலாவிக்கிட்டு இருக்கிறார். ದೇವರು ಸಂಚರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. பரிசுத்த தூதர்கள் உலாவுறாங்க, ಪವಿತ್ರ ದೇವದೂತರು உங்களை ಸಂಚರಿಸ್ತಾ அபிஷேகம் பண்ணுகிறாங்க. ನಿಮ್ಮನ್ನು ಅಭಿಷೇಕಿಸುತ್ತಾರೆ. கரங்களை தட்டி வரவேறுங்க, ಚಪ್ಪಾಳೆ ಹೊಡೆದು கரங்களை தட்டி ಬರಮಾಡಿರಿ. வரவேறுங்க. ಚಪ್ಪಾಳೆ ಹೊಡೆದು ஹபா ಬರಮಾಡಿರಿ. ஹபா 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 வரவேறுங்க, வரவேறுங்க. வரமாடி, ஆவியானவர் வரவேறுங்க, தேவர் ஆத்மனை அற்புதம் செய்ய வரமாடி. தேவனை வரவேறுங்க. அற்புதம் மாடு தேவனை ஆண்டவருடைய வரமாடி. வார்த்தைக்கு இடம் கொடுங்க. தேவனுடைய வார்த்தைಗೆ ಸ್ಥಳ தேவன் ಕೊಡಿ. உங்களை ஆசீர்வதிப்பார், ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. இயேசுவின் நாமத்தில் ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹalleluya. இரு கரங்களை தட்டி, ಎರಡು ಕರಗಳು ತಟ್ಟುತ್ತಾ, இரு கரங்களை தட்டி ಎರಡು ಕರಗಳು ತಟ್ಟುತ್ತಾ, தேவன் இந்த மாதத்தை ಈ ತಿಂಗಳನ್ನು உயர்வான காரியங்கள் உங்களுக்கு தருவார். ಉನ್ನತ ಸ್ಥಿತಿಗೆ ದೇವರು ತರುತ್ತಾರೆ. இந்த மாதம் ஒன்று கூட உங்களுக்கு ಈ குறைபடாது. ತಿಂಗಳು ಏನು ಕಡಿಮೆ ಆಗೋದಿಲ್ಲ. உங்க சரீரத்தில் நல்ல பலன் அடைவீர்கள். ಶರೀರ ಒಳ್ಳೆ ಬಲವನ್ನು ಹೊಂದುತ್ತೀರಾ. ஹalleluya. ಹalleluya. ஆமென். ಆಮೆನ್. இந்த மாதம் 2 வாக்குத்தத்தம் எடுத்தேன். ಈ ತಿಂಗಳು ಎರಡು ವಾಗ್ದಾನವನ್ನು ಎತ್ತಿದೆ. இன்னொன்னு என்னன்னா, ಇನ್ನೊಂದೇನೆಂದರೆ ஹalleluya. ಹalleluya. ஆமென். ಆಮೆನ್. ಯೆಶಾಯ தீர்க்கதரிசி 49 5ஆம் வசனம் எடுத்து வைத்தேன். ಯೆಶಾಯ 40:51 ವಾಕ್ಯವನ್ನು ತೆಗೆದಿದೆ. அங்கே அந்த வார்த்தை தான், அந்த வார்த்தையிலிருந்தும் இந்த வார்த்தையிலிருந்தும் ரெண்டும் பேச வேண்டும் நினைத்தேன். ಆ ಮಾತಿಂದ ಈ ಮಾತು ಎರಡು ಮಾತಾಡಬೇಕಂತ ನೆನೆಸಿಕೊಂಡಿದ್ದೆ. ஆனா ஒரு வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு பேசி இருக்கிறேன். ಆದ್ರೆ ಒಂದು ವಾಗ್ದಾನ ನಿಮಗೆ ಮಾತಾಡಿದೆ. அடுத்த வாரம் அந்த வாக்குத்தத்தத்தை பார்க்கலாம். ಬರೋ ವಾಗ್ದಾನವನ್ನು ಬರುವಾರ ನೋಡೋಣ. ஹalleluya. ಹalleluya. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. இந்த மாதம் பாருங்க, ஒரு வெற்றியின் மாதமா இருக்கும், ಈ ತಿಂಗಳು ಒಂದು ಜಯವುಳ್ಳ ஒரு ತಿಂಗಳಾಗುತ್ತದೆ. மேன்மையின் மாதமா இருக்கும், ಒಂದು ಉನ್ನತವಾದ உயர்வின் மாதமா இருக்கும். ಒಂದು ಉನ್ನತ ஒன்றும் ಸ್ಥಿತಿಯಾಗಿ குறைபடாது, ಏನು ಕಡಿಮೆ ಆಗೋದಿಲ್ಲ. எல்லாம் நிறைவா தான் இருக்கும். ಎಲ್ಲ ಸಂಪೂರ್ಣವಾಗುತ್ತದೆ. ஹalleluya. ಹalleluya. எதிலும் நீங்க தோல்வி அடைய மாட்டீங்க, ಯಾವುದರಲ್ಲಿ ಸೋಲಾಗುವುದಿಲ್ಲ, எதிலும் நீங்க வேதனையா இருக்க மாட்டீங்க, ಯಾವುದರಲ್ಲಿ ವೇದನೆ ನೋಡುವುದಿಲ್ಲ, சஞ்சலமா இருக்க மாட்டீங்க. ಸಂಕಲ್ಪವಾಗಿರುವುದಿಲ್ಲ. உங்க முகத்தை கர்த்தர் மறுரூபமாக்கிடுவார். ನಿಮ್ಮ ಮುಖ ದೇವರು ಮರುರೂಪ ಮಾಡಿದ್ದಾರೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ಆಮೆನ್. ನನಗೆ ಒಂದು இந்த ನಂಬಿಕೆ ಇದೆ. மாதம் கர்த்தர் இப்படியா என்ன உயர்த்த ಈ போகிறார். ತಿಂಗಳು ದೇವರು ನಾನು என் ಹೀಗಾಗಿ குடும்பத்தை ಎತ್ತಿಸುತ್ತಾರೆ. உயர்த்த போகிறார், ನನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು என் ಎತ್ತಿಸುತ್ತಾರೆ. பிள்ளைகளை உயர்த்த ನನ್ನ போகிறார். ಮಕ್ಕಳನ್ನು ಎತ್ತಿಸುತ್ತಾರೆ. எது வந்தாலும் நான் சோர்ந்து போவதில்லை. ಏನು ಬಂದರೆ ಸೋತು ಹೋಗೋದಿಲ್ಲ. கரந்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ಚಪ್ಪಾಳೆ ಹೊಡೆದು ದೇವರನ್ನು ಘನಪಡಿಸಿರಿ. God bless you. ಆಮೆನ್. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. Amen. ಆಮೆನ್.